அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா மீட் போடுங்க ராஜா. ஓகே, யாருக்காவது டி ஃபைல் இன்புட் டிமெண்ட்ல டவுட் இருக்கா? நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா காம்பவுண்ட் வந்து கேட்பேன், இந்த சினாரியோக்கு எந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்பேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும், காம்பவுண்ட் நேம் சொல்லணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லணும். ஓகேவா? ஆனந்தராஜ், டி ஃபைல் இன்புட் டிமெண்ட் என்னப்பா? என்ன இது எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஹலோ, டி ஃபைல் இன்புட் டிலிமிட்டட் வந்து நம்ம எது மாதிரி சினாரியோல நம்ம யூஸ் பண்ணுவோம்? அதான் மெயினா இன்புட் பாஸ் பண்றதுக்கு. அதான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேஜிங்ல ஃபைலா வந்தா என்ன பண்ணலாம், டி ஃபைல் இன்புட் டிலிமிட்டட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாமா ஸ்டேஜிங் ஃபைல்ஸை? கண்டிப்பா ஆனந்த், உங்களுக்கு சொல்றேன். நான் ஸ்டேஜிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைலா விழலாம், பிளஸ் வந்து டேபிள்லயும் வச்சுக்கலாம் ஸ்டேஜிங்ன்றது. ஓகேங்களா? அன்னைக்கான ரெக்கார்ட்ஸ் வர்றதா ஸ்டேஜிங் சொல்லுவோம் நம்ம. கரெக்டா? ஆமா சார். டே டு டே டிரான்சாக்ஷன் ஃபைலாவும் வரலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து என்ன இருக்கலாம், டேபிளாவும் இருக்கலாம். ஓகே பிரதீபா, இந்த மீன் டைம்ல என்ன பண்ணுங்கன்னா நீங்க சங்கீதா ஒரு கால் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டாங்களா? சரி, ஃபைன். இந்த டி ஃபைல் டீலர் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜிங்கில் வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்காக ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஃபைலை மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஃப்ளாட் ஃபைல்ஸ். ஃப்ளாட் ஃபைல்ஸ்னால் என்னென்னா சிஎஸ்வி, டேட் ஃபார்மேட், டிஏடி ஃபார்மேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், எக்ஸல் ஷீட் சொல்கிறேன். எக்ஸல்லாம் எல்லாமே ஸ்ப்ரெட்ஷீட் தான் வரும். எல்லாமே எக்ஸல் எல்லாமே ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டி ஃபைல் இன்புட் டிமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டேஜிங்கில் வந்து ஃபைல்ஸ் ரீட் பண்ணணும்னா நீங்கள் கேன் யூஸ் ஆர் எனிவேர் ஃபைல்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டி ஃபைல் அவுட்புட் டிமெண்ட்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இட் கேன் பி எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து ஓஎல்டிபிஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, டிபில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஸ்டேஜிங்ல போட்டு வைக்கணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், டி ஃபைல் அவுட்புட் டிமெண்ட் பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். நம்ம டேட்டாவை எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் பிரதீபா? ஃப்ரம் ஓலாப் ஆர் ஓஎல்டிபி? நான் ஸ்டேஜிங் இங்க பாருங்க சார், क्वेश्चन புரிஞ்சுங்க. ஸ்டேஜிங்ல ஃபைலை போடணும். ஓகேங்களா? நான் வந்து டேட்டா எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? ஓஎல்டிபி சிஸ்டம்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுவும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு லினக்ஸ் பாக்ஸ்ல போடணும். தட் வில் பி a ஸ்டேஜிங் சர்வர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இன் ஆர்டர் டு சேவ் த ஃபைல், அப்ப என்ன பண்ணணும், ஸ்டேஜிங் சர்வர்ல நான் போறதுக்கு என்ன பண்ணணும், டி ஃபைல் அவுட்புட் டிமெண்ட் யூஸ் பண்ணணும். tReplicate தெரியும் உங்களுக்கு. in order to send the extract to the different systems, I will use tReplicate. ஒரே எக்ஸ்ட்ராக்டர் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் நான் அப்புறம் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு tReplicate யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி ஃபில்டர் ரோ. டி ஃபில்டர் ரோ வந்து சொல்ற மாதிரி இல்லை, எதுவும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா கரெக்ட் அந்த கரஸ்பாண்டிங் காலம்ஸை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூஸ் கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டி ஃபில்டர் ரோ. ஓகே, டி ஃபில்டர் காலம் தெரியும். டி ஃபில்டர் காலம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 காலம்ஸ் இருக்குன்னா, நான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் 5 காலம்ஸ் மட்டும் தேவைன்னா 5 காலம்ஸ் மட்டும் வச்சுப்பேன். ரிமைனிங் 5 காலம்ஸ் என்ன பண்ணுவேன்னா delete பண்ணிடுவேன். பிகாஸ் இஃப் ஐ கீப் ஆல் தி என்டையர் 10 காலம்ஸ், த டிரான்ஸ்ஃபார்மேஷன் will take more time. அப்போ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் டி ஃபில்டர் காலம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரோ மெயின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி யூனிக் ரோ. இந்த டி யூனிக் ரோன்றது ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனன்ட். எதுக்குன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு. டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் யூஸ் டி யூனிக் ரோ. இட் வில் கம்பேர் என்ட்ரிஸ் அண்ட் சார்ட் அவுட் த டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் த இன்புட் ஃப்ளோ. எதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டேட்டா குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும், நல் வேல்யூ இருக்கக்கூடாது, டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த டேட்டா குவாலிட்டி ஆஃப் த இன்புட் ஆர் அவுட்புட் ஃப்ளோ இன் a job, you use tUnite row. It will remove the duplicates. சார்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும். இதுல இன்பில்ட்டா என்ன இருக்குன்னா சார்ட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட். சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும். எனி क्वेश्चन சங்கீதா? சங்கீதா, எனி क्वेश्चंस? அவ்வளவுதான். இதுக்கு தான் நான் வந்து செக் பண்ணிடுறேன். இல்ல நான் வந்து இப்போ வந்து என்ன ஃப்ளோ பண்ணும்போது கேட்பேன், வந்து இந்த இடத்துல என்ன காம்பவுண்ட் கேட்பேன், காம்பவுண்ட் நேம் சொல்லணும், எனக்கு என்ன பர்பஸ் சொல்லணும். ஓகேங்களா? in order to improve the data quality of input output, you want to remove the duplicates. It will sort and then remove the duplicates. Next வந்து பாத்தீங்கன்னா tUnite. இந்த tUnite எதுக்குன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான திங். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓடிஎஸ் லேயர்ல வந்து we will say that layer is called integration layer சொல்லுவோம். We will take
data from multiple sources. மல்டிபிள் சோர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற சோர்ஸ் வந்து சேம் ஸ்கீமாவா இருந்ததுன்னா, சேம் ஸ்கீமானா புரியுதா பிரதீபா, லைக் காலம் நேம்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து சேமா இருந்ததுன்னா தட்ஸ் வை ஐ அம் சேயிங் ஸ்கீமா. புரியுதா? இப்போ வந்து 2 சிஸ்டம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, ரெண்டுமே வந்து காமன் ஸ்கீமாவா இருக்கு, காமன் காலம் நேம்ஸ் அண்ட் காலம் டேட்டா டைப்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா we can say the சேம் ஸ்கீமான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்கீமான எது சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அந்த காலம் நேமையும் டேட்டா டைப்பும் சொல்றேன் நான். ரெண்டுமே 2 சோர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, சேம் காலம் நேம் சேம் டேட்டா டைப்பா இருந்தா என்ன பண்ணலாம், we can merge the data set. மியூட் போடுங்க, நாய்ஸா இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா 2 டேட்டா செட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, ரெண்டுமே சேம் ஸ்கீமா இருந்தா என்ன பண்ணுங்கன்னா you have to merge the data set. It's like union. ஓகேங்களா? இப்போ ஆனந்த் சொல்லுவாரு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் யூனியன் ஆல்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் யூனியன் ஆல்? லைன்ல இல்லையா அவரு? இருக்காரு. இந்த tUnite காம்பனன்ட் எதுக்கு பண்றோம்னா, நம்ம வந்து 2 டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கீமா வந்தா மெர்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம யூஸ் பண்றோம், tUnite யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து டிஃபரன்ஸ் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் யூனியன் ஆல்? யூனியன் ஆல் எல்லா டூப்ளிகேட்டும் சேர்த்து பண்றது எடுத்துட்டு வரும். இல்ல புரியல, மத்தவங்க புரியல எனக்கு. யூனியன் ஆல் என்ன பண்ணும்? it will set all the duplicate rows. இந்த 2 query வந்து யூனியன் ஆல் போட்டீங்கன்னா அதுல இருக்க டூப்ளிகேட்டும் சேர்த்து எடுத்து வரணும். காமனா இருக்கிறது இல்லாம டூப்ளிகேட்டும் சேர்த்து எடுத்துட்டு வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வெறும் யூனியன்ல பாத்தீங்கன்னா வெறும் அது காமனா இருக்கிறது ஒன்று எடுத்துட்டு வரும். காமனா இருக்கிற ரோ ஒண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. லைக் புரிஞ்சிருக்க கண்டிப்பா. இந்த tUnite பார்க்கலாம். tUnite என்னன்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா 2 டேட்டா செட் என்ன பண்ணணும், மர்ஜ் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? இதுல டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் it won't remove the duplicates. tUnite won't remove the duplicates. உங்களுக்கு என்னன்னா 2 டேட்டா செட் மர்ஜ் பண்றதுக்கு தான். சங்கீதா ஓகேவா? ஓகே சார். இது எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? இது எந்த லேயர்ல யூஸ் பண்ணுவீங்க? யூனியன் ஆல் எந்த லேயர்ல யூஸ் பண்ணுவீங்க? எந்த லேயர்ல யூஸ் பண்ணுவீங்க கேக்குறேன் நான். யூனியன் ஆல் கேட்கல நான். எந்த லேயர்ல யூஸ் பண்ணுவீங்க? OLTP ODS லேயர். ODS லேயர்ல யூஸ் பண்ணலாம். ODS லேயர்ல என்ன பண்ணனும்னா ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணனும். 2 சோர்ஸும் பாத்தீங்கன்னா சேம் ஸ்கீமால இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் வந்து மர்ஜ் பண்ணலாமா? மர்ஜ் பண்ணா கூட உங்களுக்கு என்ன ஆகாது, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகாது. ஓகேவா? ஓகே. டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணனும்? யூனியன் யூனியனா ஆர் யூனிக் ஆர் டிஸ்டிங்க்ட்? இங்க பாருங்க, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணனும்? இங்க பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. ஓகே சார், tUnite அதான் கேட்டுட்டு இருக்கேன் நான். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா tsort row. வந்து tsort rowனா என்னன்னா you have to sort the rows. ஓகேங்களா? ஒரு ரோவை சார்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த tsort row யூஸ் பண்ணுவீங்க. அதுல என்ன பண்ணணும்னா எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்க சார்ட் பண்ண போறோம், காலம் நேம் தரணும் நீங்க. ஓகேங்களா? காலம் நேமும் தரணும், as well as இன்னொரு டைப் தரணும், அசெண்டிங்கா டிசெண்டிங்கா தரணும். அந்த காலம் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த காலம் நேம் கொடுத்துருவீங்க. அந்த காலம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆகும். ஓகேங்களா? you have to pass a column name and then you have to pass a value. That is use of tsort row. இங்க பாத்தீங்கன்னா sort inputs based on one or several columns by type and order. ஆர்டர்னா என்னன்னா it can be ascending or descending order. ஓகேங்களா? in order to find some metrics, நான் என்ன பண்ண போறேன்னா அந்த எப்பவுமே ஒரு டேட்டா செட்ல என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும், ஏதாவது கால்குலேஷன் ஃபைண்ட் பண்ணா என்ன பண்ணுவேன்னா first I want to sort the data, then only I can able to find the metrics. That's why the purpose is else creating metrics and for classification. இப்போ நான் வந்து என்ன பண்ணனும், ஒரு டேட்டா செட் இருக்கு, மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை வந்து என்ன பண்ணனும், I want to find the count, then I will first sort the male and female and then only I'll find the count. ஓகேங்களா? அப்படி சார்ட் பண்ணீங்கன்னா your query will be very faster, response time will be very faster. சார்ட் பண்ணாம நீங்க வந்து கவுண்ட் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா it takes some time.
That's why in order to find any matrix, you want to sort the row and then in order to do the classification. சரி, last one is t aggregate row. t aggregate row னா கொரியில் எப்படி யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்னா என்ன ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணனும் நம்ம? மேக்ஸிமம் மினிமம் ஆவரேஜ். அதுதாங்க, அது தெரியுங்க, மேக்ஸ் மினிமம் தெரியும். அக்ரிகேட் பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து லைக் சங்கீதா, ராதிகா என்ன பண்ணுவீங்க? ஒரு மேக்ஸ் மின் ஃபைண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் குரூப் பை ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணணுமா இல்லையா? எஸ். குரூப் பை யூஸ் பண்ணணும். குரூப் பை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்புறம் அந்த குரூப்க்கு என்ன பண்ணீங்களா? நீங்க மேக்ஸ் மின் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அதுதான் வந்து டி அக்ரிகேட் ரோ. யூ ஹேவ் டு குரூப் ஒன் காலம், காலம் நேம் தரணும், குரூப் பை கொடுத்து காலம் நேம் தரணும். அப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி மேக்ஸ் மின் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 காம்போனன்ட்ஸ், டெய்லி 5 காம்போனன்ட்ஸ் பார்க்கும். மேக்ஸிமம் யூ வாண்ட் டு கிராஸ் மோர் தென் 120 காம்போனன்ட்ஸ். ஓகேவா? சரி, நான் என்ன பண்றேன்னா இது ஆல்ரெடி பார்த்தாச்சா? வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு புது ஜாபை கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, கிரியேட் ஜாப் கொடுங்க. ஓகேங்களா? டுடே வி கோயிங் டு இப்படி கொடுங்க நேம் தரப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜாப் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், லோட் இன்டு டிபி. லோட் இன்டு டிபி. யாராவது வந்து ஜாப் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுக்கணும்னா யூ ஹேவ் டு கிவ் ஜாப் அண்டர்ஸ்கோர் தரணும். ஓகேங்களா? அப்புறம் என்ன வந்து நீங்க யூஸ் கேஸ் பண்ண போறீங்களோ அதை கொடுத்துடணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு லோட் இன்டு டிபி. ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் a job name under the job designs. இங்க பாருங்க, under the job designs create one folder. Under that folder create a new job. பிரதீபா இங்க பாருங்க, அப்படியே மொட்டை கிரியேட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள தான் என்ன பண்ணணும், நீங்க வந்து the folder right click பண்ணி new job create job create பண்ணனும். The naming convention will be job underscore load into db. Load into db. போடுங்க. Okay, finish. Now graphical GUI will be open. In that we want to do all the things. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபைல் வந்து டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்னா I going to load in db. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா I want to choose the file. What kind of file I going to read? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா though you assume this system is Linux system assume பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து எதுக்கு விண்டோஸ்ல போட்டிருக்கேன்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். லினக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா you have to use one VMware virtual machine குள்ள நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா டேலண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ண மாட்டீங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் assume the system is a Linux system. ஓகேங்களா? just go and search the file. ஃபைல் என்ன சர்ச் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட கிட் ரெபாசிட்டரியில் ஆல்ரெடி நான் வந்து ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ் புஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் போயிட்டு ETL டேட்டாக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ் இருக்கும். கிட் ரெபாசிட்டரிலேருந்து இது புல் பண்ணிங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ் உள்ளே போங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வாண்ட் டு சூஸ் அ ஃபைல். என்ன ஃபைல் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஐ வில் ஓப்பன் திஸ் எம்ப்ளாயி 1. இந்த எம்ப்ளாயி 1ல பார்த்தீங்கன்னா I have employee number, employee name and salary, HRA, department number, department name and location இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபைல் நான் பிக் பண்ண போறேன். இதை வந்து ரீட் பண்ணி என்ன பண்ண போறேன்னா I going to load in database. The first scenario is I going to read all the files and going to load into the database. நான் என்ன பண்றேன்னா இது ஒரு தனியார் எடுத்து என்ன பண்றேன்னா காப்பி பண்ணி I going to create one folder. Load into db. ஸ்பேஸ் கொடுக்க கூடாது ஃபோல்டர்ல. எப்பவுமே என்ன பண்ணணும், அண்டர்ஸ்கோர் தரணும். ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ புட்டிங் மை ஃபைல்ஸ். வாட் இஸ் த ஃபைல் ஃபார்மேட்? வாட் இஸ் ஃபைல் ஃபார்மேட்? ஃபைல் ஃபார்மேட் என்னவா இருக்கு? டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சார். டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கு. இதை வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வராதீங்கன்னு சொல்றேன். டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரியல் டைம்ல யாரும் டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. they use only CSV ஃபைல்ஸ், DAT அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல் ஃபைல்லாம் கூட ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் ஃபைல் யாரும் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா go file savers and then make it as .dat format. DAT ஃபார்மேட்ல வச்சிங்க.
ஓகேங்களா? dat ஃபார்மேட்ல வச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் என்ன ஃபைலா இருக்கு இப்போ? ஃபைல் என்னவா இருக்கு? dat ஃபைலா இருக்கு. dat ஃபார்மேட்ல இருக்கு ஃபைல். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட். நான் ப்ரொடக்ஷன்ல இந்த ஃபார்மேட்ல பார்த்திருக்கேன். ஓகேங்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா டோன்ட் யூஸ் a txt ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? txt ஃபைலும் ஒரு ஃபிளாட் ஃபைல் ஃபார்மேட் தான். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஃபிளாட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் தான். நான் என்ன பண்ணுங்க, இந்த லொகேஷன் காப்பி பண்ணுங்க. Now the first initial step in Talent, you have to do the metadata scanning of the files. metadata scanning நான் சொன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லணும், ஃபைல் ஸ்கேன் பண்ண சொன்னா என்ன பண்ணணும் நீங்க, you have to click on metadata and then the file is delimited file. இங்க பாத்தீங்கன்னா ஃபைல் என்னவா இருக்கு? ஃபைல் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கமா delimited. it is கமா delimited. அப்போ வந்து ஒரு delimited ஃபைல் இது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா மெட்டாடாட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஃபைல் delimited என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? பிஃபோர் தட் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்க. எப்பவுமே பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போறேன்னா etl -0 போட போறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி you have to create one delimited file. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா I going to give name as employee. You can give any name. Showing employees already exist. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா I giving employee 1 கொடுத்துக்கிறேன். Just give next. It will ask where the file is. Browse போங்க. ஓகேவா? ப்ரௌஸ் போயிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி அந்த லொகேஷன் வச்சிருக்கேன். அந்த லொகேஷன் போங்க. ஏன் இந்த இடத்துல ஃபைல் காட்ட மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ன சர்ச் பண்றேன் இந்த இடத்துல CSV சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணுங்கன்னா டாட் வைங்க. you will get the employee 1 file and then click on open. நான் இனிமேல் என்ன சொல்லுவேன்னா ஃபைல் வந்து I will ask like scan the file சொல்லுவேன். ஓகேங்களா? metadata scanning பண்ணிக்கலாம் கேட்பேன். I will say only one word, metadata scanning for files பண்ணிக்கலாம் கேட்பேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க்கை நீங்க பண்ணணும். ஓகேங்களா? நீங்க metadata ஃபைல் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா you can reuse the file multiple times. ஓகேங்களா? Hereafter I will use one word. Have you have you done the metadata scanning in files? Have you done metadata scanning in files? கேட்டா என்ன பண்ணணும்னா metadata scanning files பண்ணிருக்கணும் நீங்க. ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்து என்ன பண்ணணும்னா what kind of delimiter it is? சங்கீதா, what kind of delimiter it is? ஃபைல் என்ன delimiter பாத்தீங்க? கமா delimiter. you have to choose கமா. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, கமா மாறிடுச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா you have to set heading, rows, column names கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்களா, that will come as a header. column names வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, just give refresh கொடுங்க. இங்க ப்ரிவியூ பார்த்துக்கலாம் நீங்க. இங்க நான் ஹெடர் 1 சூஸ் பண்ணதால எனக்கு என்ன இருக்கு, எனக்கு வந்திருக்குன்னா ஹெடர் வந்து காலம் நேம் வந்திருக்கு. ஓகேவா? just give before going to next நீங்க உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 200 ரெக்கார்ட்ஸ் எனக்கு இன்புட்ல இருந்து வேணும்னா I can give 200. எனக்கு 300 ரெக்கார்ட்ஸ் வேணும்னா எனக்கு என்ன பண்ணலாம், இங்கே லிமிட் பண்ணிக்கலாம். 30,000 ரெக்கார்ட்ஸ் வேணும்னா எனக்கு என்ன பண்ணிக்கலாம், I can use the limit option. லிமிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு வந்து இன்புட்ல ரீட் பண்ணும்போதே நான் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் தான் ரீட் பண்ணுவேன். 100 கொடுத்துட்டீங்கன்னா சகிதா, இது என்ன ஆப்ஷன்? இது என்ன ஆப்ஷன்? skip empty row. அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் சில டைம் வந்து சோர்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டி ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கலாம், blank ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த blank ரெக்கார்ட் ஸ்கிப் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், you can choose this option. click on next. ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுங்க. I don't know what's second time. Okay, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you can change your data types because actually reading from the file. ஓகேங்களா? அதுவே என்ன பண்ணிடுச்சுன்னா டிஃபால்ட்டா அந்த டேட்டாவை ஸ்கேன் பண்ணிடுச்சு. actually are doing the metadata scanning of files. பிரதீபா, அந்த வேர்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? அந்த வேர்ட் நீங்க பேசும்போது வேர்ட் நீங்க யூஸ் பண்ணணும்.
மெட்டாடேட்டா ஸ்கேனிங் ஆஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து தேவையான டேட்டா டைப் மாத்திக்கலாம். யூ கேன் சேஞ்ச் யூர் டேட்டா டைப். ஓகேங்களா? இது கரெக்டா ஸ்கேன் பண்ணிருக்கு. நம்ம எதுவும் மாத்த தேவையில்ல. ஓகேங்களா? எம்ப்ளாயி நம்பர் வந்து இன்டிஜரா இருக்கு, எம்ப்ளாயி நேம் ஸ்ட்ரிங்கா இருக்கு, சேலரி இன்டிஜரும் எல்லாம் கரெக்டா இதுவா இருக்கு. நீங்க லென்த் வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த லென்த். ஏன் லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டுடே த ஃபைல் இஸ் கமிங் இன் திஸ் லென்த், டுமாரோ த லென்த் மைட் பி வேரியிங். லென்த் மாறாத சங்கீதா? Yes, it will vary. வேரியிங். நான் வந்து ஏன் வந்து சில நேம்ஸ் நான் அடிக்கடி யூஸ் பண்றேன்னா அவங்க பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்ல, மற்றவங்க பேசும்போது ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. அதனால நல்ல கொஸ்டின்ஸ் கேட்க முடியல நிறைய பேர். ஓகேங்களா? டுடே த ஃபைல் லென்த் இஸ் 3, டுமாரோ த ஃபைல் லென்த் மே வேரி. ஃபைல் லென்த்னா என்ன சொல்றேன்னா ஃபைல் லென்த் சொல்றேன். அந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து 3 டிஜிட்ல வந்திருக்கு எனக்கு. டுமாரோ என்ன பண்ணலாம், 5 டிஜிட்ல வரலாம். அப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஜாப் ரன் ஆகுமா? நெக்ஸ்ட் டே ஜாப் ரன் ஆகுமா? Yes. ஜாப் ரன் ஆகுமா? எம்ப்ளாயி நம்பர் 3 டிஜிட்ஸ்ல இருக்கு, டுமாரோ இட்ஸ் கமிங் அட் 5 டிஜிட்ஸ். வெதர் மை ஆகாது சார், ஆகாது, ரன் ஆகாது. மை ஜாப் வில் ரன் பட் திஸ் ரெக்கார்ட் வில் ஸ்கிப். That column will not. காலம் கிடையாது. எனக்கு பாருங்க, இது ஒரு ரெக்கார்டுங்க. இது இங்க பாருங்க என்ன சொல்றேன்னா எம்ப்ளாயி நம்பர்ன்றது ஒரு இது தானே, காலம் நேம் தான் எனக்கு. ஹவு டு சே, இப்படி சொல்லலாமா? இருங்க ஃபைல்ஸ் ஓபன் பண்ணிடுறேன். எனக்கு எம்ப்ளாயி நம்பர் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 3 டிஜிட்ஸ் இருக்கு, எனக்கு 5 டிஜிட்ஸ் வருது எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு உள்ள வராது எனக்கு. Okay. ஓகேங்களா? இந்த ரெக்கார்டு என்ன ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும் எனக்கு. பட் ஜாப் வில் ரன் பட் திஸ் ரெக்கார்ட் வில் won't load in the DB. எனக்கு என்ன ஸ்கிப் ஆயிடும் எனக்கு. ஓகேங்களா? தட்ஸ் வை டிஃபால்ட் ஐ எம் கிவிங் என்ன தரேன் டிஃபால்ட்டா 200. யூ கேன் கிவ் 255 1000 எவ்வளவு வந்து கொடுத்துக்கலாம் நீங்க. ஆனந்தராஜ் எதுக்கு வந்து 200 கொடுத்ததுன்னு தெரியுதா? ரெக்கார்ட் லென்த் இன்க்ரீஸ், ரெக்கார்ட் லென்த்தே இன்க்ரீஸ் பண்றது தெரியுதா? ஏன் வந்து இன்னைக்கு வந்து கரெக்டா வந்திருக்கு, டுமாரோ எனக்கு என்ன ஆகலாம், எம்ப்ளாயி நம்பர் நிறைய வரலாம். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஜாப் ரன் ஆகும், ஆனா எனக்கு என்ன ஆகும், அந்த ரெக்கார்டு எனக்கு என்ன ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும். என்ன லோட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகாது, அந்த ரெக்கார்டு உள்ள வந்திருக்காது, லோட் பண்ணும்போது டிபில வந்திருக்காது. ஏன்னா எனக்கு என்ன ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும் எனக்கு. அதுதான் என்ன பண்ணிருக்கேன்னா 200 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ நீட் ப்ரெசிஷன் வேணும்னா ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்க. ப்ரெசிஷன் பத்தி அப்புறம் சொல்றேன், பசங்களுக்கு எல்லாம் 3 பேர் தெரியும், மற்றவங்களும் தெரியாது. Now just click on finish. Actually what I did now, சங்கீதா இப்ப என்ன பண்ணிருக்கேன் நான், இந்த ப்ராசஸ் பேர் என்ன, இந்த ப்ராசஸ் பேர் என்ன? இப்போதானே பிரதீபாக்கு வந்து 2 டைம்ஸ் சொல்லி சொன்னேன் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் என்ன பண்ணிருக்கோம். Metadata scanning. மெட்டாடேட்டா ஸ்கேனிங் ஆஃப் ஃபைல். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் நம்ம என்ன ட்ராக் பண்ணி போடலாமா? which component I have to choose? Input delimited sir, t input delimited. t file input delimited component you have to choose. Yes sir. ஓகே, மீட் போடுங்க. ஆனந்த் நீ வந்து என்னைக்கு வந்து மைக் நல்லா இருக்கும் அன்னைக்கு மட்டும் பேசணும். நீ ரொம்ப நாய்ஸியா இருக்கு பேக் எண்ட். ஓகேவா? now I did metadata scanning of file. now I want to work with 3 different DBs. MySQL DB load பண்ணனும், PostgreSQL load பண்ணனும், as well as Oracle load பண்ணனும். அப்போ வந்து என்ன பண்ணனும்னா again I have to do the metadata scanning for DB database பண்ணனும், metadata scanning பண்ணனும். ஓகேங்களா? I want to do metadata scanning. metadata scanning னா என்ன அர்த்தம்னா ஃபைல்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் வந்து அந்த ஃபைலை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடும். அந்த ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு அதுதான் மெட்டாடேட்டா. ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு, அதோட ஹெடர் என்ன, சாரி அது காலம் நேம் என்ன, அது டேட்டா டைப் என்ன, அதோட எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு, all this kind of information is called metadata. That's why we are doing the metadata scanning of file. Now we're going to see metadata scanning of DB database. ஓகேங்களா? already I did metadata scanning. ஓகேங்களா? நான் இது ஒரு அன்னைக்கு நான் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ன்றதால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக போகணும்னு சொல்லலை உங்களுக்கு. ஓகேங்களா? டுடே கோயிங் டு டேக் 3 DBs. ஃபர்ஸ்ட் DB இஸ் MySQL DB. எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறேன். அன்னைக்கு நான் வந்து
ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஐ கிவன் த காலம் நேம்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி. ஓகேங்களா, அப்படி நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிரியேட் a connection in that give some name. I giving like MySQL கொடுக்குறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காட்டும். ஏன்னா ஏன் காட்டு தெரியுதா, ரீசைக்கிள் பின்ல இருக்கு. ரீசைக்கிள் பின் கிளியர் பண்ணனா எனக்கு என்ன ஆகாது, எனக்கு இங்க வராது எனக்கு, பிகாஸ் எவ்ரி திங் வில் பி இந்த கேட்சி. empty reason கொடுங்க, just click on yes, everything will be deleted. Now go to the DB connections, create connections, just give some name MySQL கொடுங்க, just give next. In that so many connectors will be available. So many connectors means like DB connections, Amazon Aurora. If you used AWS Amazon Web Service, you can use Amazon Aurora. ஓகேங்களா, கிரீன் பிளம் வந்து பாத்தீங்கன்னா மேசிவ் பேரல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுவாங்க. IBM DB2 இஸ் வெரி பாப்புலர். ஓகேங்களா, அப்புறம் டெராடேட்டா இருக்கா பாத்தீங்களா, இருக்கும் நினைக்கிறேன். டெராடேட்டா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நெட்டிசா. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல இப்ப நல்லா பாப்புலரா போயிட்டு இருக்கு. PostgreSQL. ஓகேங்களா, you can try with different database. As of now I am going to choose only first connector is MySQL connector. ஓகேவா, the login name is root. ஓகேங்களா, பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா ரூட். சர்வர் ஐபி அட்ரஸ் பிரதீபா, சர்வர் ஐபி அட்ரஸ் local host. லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன? நான் பல வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஐபி அட்ரஸ் என்ன? 11 பாயிண்டா? 127.0. சூப்பர். அங்க பாருங்க அது பாருங்க, 4 நாள் தான் இருந்தாங்க. 127.0.0.1. அதர்வைஸ் யூ கேன் கிவ் லோக்கல்ஸும் கொடுத்துக்கலாம். மீட் போடுங்க பிரதீபா. ஓகே, 127.0.0.1. ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் டெஸ்ட் கனெக்ஷன். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகுது, MySQL கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வருது. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. அண்ட் தென் எங்க ஆனந்த எனக்கு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, வாட் வெர்ஷன் டிடெக்டட்? ஆனந்த இஸ் ஃபார் யூ 5 வெர்ஷன் தான் இது எனக்கு டிடெக்ட் ஆகுது. ஓகேங்களா, நான் வந்து 8 ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகணும் என்ன பண்ணுங்க, delete the MySQL 8 and then install the MySQL 5. ஓகேவா, ஏன்னா நான் இப்போ ட்ரை பண்ணும்போது MySQL 5 தான் ஒர்க் ஆச்சு, 8 ஒர்க் ஆகல. ஏன்னா டிரைவர் வரல சொல்லியிருந்தாங்க. மேபி லேட்டஸ்ட் வந்திருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகலன்னா go to the MySQL 5. ஓகே, just click on finish. Now I connected DB கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணலன்னா I didn't do the metadata scanning of the table. அப்ப என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, just go on click on export items. இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அப்படி வரும் உங்களுக்கு. நான் என்ன பண்றேன்னா என்னோட டிபி கனெக்ட் பண்ணி என்ன பண்றேன்னா என் டேட்டா பேஸ்ல என்ன டேபிள்ஸ் இருந்ததோ அதை என்ன பண்றீங்க, எக்ஸ்போஸ் பண்றேன். இருங்க, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் DB2 is MySQL. Where is MySQL? And then login is root. Server வந்து பாத்தீங்கன்னா you can give the IP address or local host. Database name என்ன? Database name test the database name. இது கரெக்ட்டா? database name கரெக்ட்டா? சார் டெஸ்ட் தான் முன்னாடி கொடுத்தேன். டெஸ்ட் தான் கொடுத்தீங்க. ஓகே, டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, நவ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் திஸ் திங். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து டெஸ்ட் டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு வந்து என்ன பண்ணணும், மெட்டாடேட்டா ஸ்கேனிங் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணுங்க, கிளிக் ஆன் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்னா என்ன அர்த்தம்னா வெயிட் பண்ணுங்க, நான் ஃபினிஷ் கொடுத்து காட்டுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ். வெயிட் ஒரே செகண்ட். லைக் மை
ஜஸ்ட் கோ ஆன் ரெஃப்ரெஷ் இல்லையா? சரி ஓகே, நான் இது வந்து பார்க்குறேன். இது அந்த ஆப்ஷன் ஞாபகம் மாட்டேங்குது எனக்கு. ஓகேங்களா? அது எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இது தேவையில்லை. Now I connected the MySQL DB like this. I want to connect the remaining 2 DBs. Remaining 2 DB என்ன இருக்கு? Postgres இருக்கு. ஓகேவா? Just click on Postgres. Click on next. DB type is PostgreSQL. எங்க இருக்குன்னு பாருங்க. இருக்கு. PostgreSQL இருக்கு. What is the login name? Login name வந்து பாத்தீங்கன்னா Postgres. Password பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மேனேஜர். சர்வர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? Server will be localhost or IP address you can give 127.0.0.1. Database name. Pradipha, database name. Postgres, correct. Postgres. ஓகே. ஸ்கீமா ஆனந்த், உங்களுக்கு தெரியும் ஸ்கீமா என்ன? பப்ளிக் ஸ்கீமா. பப்ளிக் சார். பப்ளிக் ஸ்கீமா. ஓகே, டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. என்ன வந்திருக்கு? Postgres கனெக்ஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா I connected 2 DBs MySQL and Postgres. ஓகேவா? வாட்ஸ் the third DB? Third DB நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்ம DB கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? What are the DBs we have? MySQL DB, and then which command I have to choose? இல்ல, நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி என்ன பண்ண லோட் பண்ண போறேன். என்ன காம்பவுண்ட் சூஸ் பண்ணணும், டிராக் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன காம்பவுண்ட் சூஸ் பண்ணதுல அத பாருங்க, டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்? DB output. tDB output யூஸ் பண்ணணும் MySQL-க்கு. ஓகேங்களா? just click on this and then next drag the PostgreSQL. which command I have to choose? tDB output. tDB output PostgreSQL. just click பண்ணுங்க. பாத்தீங்கன்னா DB கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா you have to right click and then row and then you have to connect the main. If I want to connect the same data to the another DB, which component I have to use? என்னால கனெக்ட் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மெயின் காம்பவுண்ட் கிடையாது. ஓகேவா? நான் வந்து சேம் டேட்டாவை வந்து மல்டிபிள் காப்பீஸ் கொடுக்கணும். மல்டிபிள் டிபிக்கு நான் வந்து லோட் பண்ணணும். என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்? tReplicate யூஸ் பண்ணணும். பிரதீபா, நீங்க ஆன்சரே பண்ண மாட்டீங்க. இதுதான் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்க. இன்டர்வியூ நீங்க தர போறீங்க, ஆனா ரெடி ஆக மாட்டீங்க. டக்கு ஃபாஸ்டா சொல்லணும். tReplicate காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் go to the tReplicate component and connect over here. ரோ போங்க, மெயின் போங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரோ அண்ட் மெயின் அண்ட் Postgres இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஓப்பன் ஒன் ஆஃப் த டிபி MySQL ஓப்பன் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகும். அந்த காம்பவுண்ட் ஓப்பன் ஆகும். காம்பவுண்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மெட்டடாட்டா ஸ்கேன் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா? கனெக்ஷன் பண்ணும்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் என்ன போர்ட் நம்ம கொடுத்தீங்க எல்லாம் வந்திருக்கும் இந்த இடத்துல. பட் த டேபிள் நேம் யூ ஹாவ் டு ப்ரொவைட். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா ஐ கோயிங் டு த டேபிள் நேம் அஸ் ETL_job தரேன். ஓகேவா? த டேபிள் நேம் இஸ் ETL_job. And then what actually going to perform the table? என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? I want to create table, drop and create table பண்ணணுமா? create table if not necessary பண்ணணுமா? drop table if existent create பண்ணணுமா? இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் create table கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயிடும். செகண்ட் டைம் என்ன ரன் ஆகுமா? ஆகாது சார், ஆகாது. செகண்ட் டைம் ரன் ஆகாது. ஓகேங்களா? ஏன் ரன் ஆகாதுன்னா ஆல்ரெடி செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது the table is already exist காட்டும், எரர் அடிச்சிடும். ஓகேங்களா?
செக் பண்றது. ஓகே ஃபைன். சங்கீதா சொல்லுங்க பார்க்கலாம். டிராப் அண்ட் கிரியேட் டேபிள் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரன் ஆகுமா ஆகாதா? ஃபர்ஸ்ட் டைம் நோ, டேபிள் இருந்தால் தானே. டேபிள் இருந்தால் ட்ராப் ஆகும். அதுவும் சூஸ் பண்ணக்கூடாது. கம் டு தேர்ட் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் என்ன வரும்? கிரியேட் டேபிள் இஃப் டசன்ட் எக்ஸிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஆர் ரன்னிங் ஃபர்ஸ்ட் டைம், வாட் will happen? யா, இட் வில் ரன். அப்படி சொல்லாதீங்க. வந்து டேபிள் அங்கே இல்லை அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணணும். செகண்ட் டைம் ரன் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, என்ன ஆகும் உங்களுக்கு? டேபிள் இருந்ததுன்னா கிரியேட் பண்ணாது, விட்டுரும். கரெக்டா? எஸ், அப்பதான் டிராப் அண்ட் கிரியேட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். அப்பதான் சாரி, அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஐ எம் சேயிங் தேர்ட் ஆப்ஷன். இதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. கம் டு தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, யூ கேன் சூஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், கிரியேட் டேபிள் இஃப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் இருக்கான்னு பார்க்கும். டேபிள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? டேபிள் கிரியேட் பண்ணணும். செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது டேபிள் இருந்ததுன்னா விட்டுரும், ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? இட் ஒன்ட் கிரியேட் எனி டேபிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன். வாட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன்? Drop table if it exists and create. Drop table. ஒரு டேபிள் இருந்தா டிராப் பண்ணு. Okay, or create. நோ ஆர் கிரியேட் கிடையாது, அண்ட் கிரியேட். அதான் டேபிள் இருந்ததுன்னா டிராப் பண்ணு. டிராப் பண்ணிட்டு என்ன பண்ணு? கிரியேட் பண்ணு. It's going to perform 3 actions. First, it's going to check whether table is there or not. If the table is there, it's going to drop the table. ஓகேங்களா? And then it's going to create the table. If the table is not there, that will go and create the table. பிரதீபா புரிஞ்சுக்கான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா சார் எனக்கு புரியுது சார். புரியுதா? இப்போ வந்து டேபிள் அங்க வந்து இல்ல, என்ன நடக்கும்? டேபிள் இல்லைன்னா புதுசா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடும். டைரக்டா கமெண்ட் கிரியேட் the table. ஓகேங்களா? If the table is there, it will drop the table and then it will create the table. ஓகேங்களா? Last one. Last option is clear table. What's clear table? கண்டென்ட் எல்லாம் கிளியர் பண்ணு. கண்டென்ட் ஃபுல்லா என்ன பண்ணும்? கிளியர் கிளியர். இட்ஸ் சேம் லைக் ட்ரங்கேட் மாதிரி தான். ஓகேங்களா? இருக்கும். இதை செக் பண்ணி பார்க்கலாம். கிளியர் டேபிள் நான் பார்த்தது இல்லை. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரங்கேட் டேபிள். ட்ரங்கேட்னா டேபிள் இருக்கும், டேபிள் ஃபுல்லாக ட்ரங்கேட் ஆகிடும். அவுட் ஆஃப் திஸ் ஆப்ஷன்ஸ் விச் ஒன் ஆப்ஷன் இஸ் ரியலி குட் ஃபார் அஸ் ஃபார் இனிஷியல் ஸ்டார்டிங்? இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் இஸ் பெட்டர்? Third one. தேர்ட் ஆப்ஷன், கிரியேட் டேபிள் இஃப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் இதை கொடுக்கக்கூடாதா? ஐ எம் சேயிங் இட்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் பெட்டர். Okay. ஓகேங்களா? நான் சொல்றேன், இதுவும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்க்கு தவிர மாறும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ ஃபார் த ட்ராப் டேபிள் எக்ஸிஸ்ட் அண்ட் கிரியேட். இப்போ வந்து டேபிளே இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் த ட்ராப் டேபிள் எக்ஸிஸ்ட் அண்ட் கிரியேட். ஓகேவா? நவ் வாட்ஸ் ஆக்ஷன் ஆன் டேட்டா? ஐ கோயிங் டு ஒன்லி இன்சர்ட் ஆப்ரேஷன் ஐ வில் டு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. போஸ்ட் என்ன இருக்கு? டபுள் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கோ ஆன் கிளிக் ஆன் த காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்? ஐ கேன் கிவ் சேம் ஜாப் பிகாஸ் these both are different database. Both are different database. Now action on data is insert. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா every time you have to give the action on table. I going to give drop table if exist and create. இந்த எடிட் ஸ்கீமால போய் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன் கேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட். ஓகேங்களா? இது அவுட்புட் சைடில் வந்திருக்காது. அப்படி வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிவ் சிங்க் காலம். சிங்க் காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லெஃப்ட்ல இருக்க இன்புட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகிடும்? அவுட்புட்ல எல்லாம் மேப் ஆகிடும் ப்ராப்பராக. இந்த மேப்பிங் வில் பி வெரி ப்ராப்பர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் 3 காலம்ஸ் தேவையில்லை. எனக்கு லாஸ்ட் 3 காலம்ஸ் தேவையில்லை. என்ன பண்ணணும்? I have to click and delete பண்ணிவிட்டு என்ன ஆயிடும் எனக்கு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸ் மட்டும் தான் எனக்கு லோட் ஆகும். எனக்கு ஆனால் இன்புட்ல எத்தனை காலம்ஸ் இருக்கு? டோட்டலி 7 காலம்ஸ் இருக்கு. எனக்கு என்னென்ன காலம்ஸ் வந்து லோட் பண்ணணுமோ, டேட்டா வேற லோட் பண்ணணுமோ, எனக்கு அந்த காலம்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த காலம் தேவையில்லையோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் நீங்க ஃபுல்லா டெலிட் பண்ணா என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் அண்ட் தென் கிளிக் ஆன் த மவுஸ் பட்டன் அண்ட் தென் கிளிக் ஆன் த ரிமூவ் செலக்டட் ஐட்டம்ஸ். கிளிக் பண்ணிங்க.
இன் கேஸ் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு வரணும் என்ன பண்ணலாம்? யூ கேன் கிளிக் ஆன் திஸ் ஆப்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன காலம் டைப் தெரியும். நீங்கள் இந்த மிடில் வச்சு என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். தெரியுதா? பண்ணிக்கலாம். இன் கேஸ் என்னென்ன காலம்ஸ் தேவையில்லையோ அதை என்ன பண்ணிக்கலாம்? இந்த காலம் நான் நோட் பண்ண தேவையில்லை. மியூட் போடுங்க ராஜா, நீங்கள் ரொம்ப உங்களோட மைக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்கு. ஓகே, என்ன பண்ணுங்கன்னா லொக்கேஷன் வந்து டெலிட் பண்ணுறேங்க. ஓகேங்களா, டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு காப்பி ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். நான் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு இப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா லெஃப்ட்ல இருக்கிறது ஃபுல்லாக மேப்பிங் பண்ணலாம், ரைட்டுக்கு மேப்பிங் பண்ணிடலாம். எனக்கு வந்து மேப்பிங் வந்து எனக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணீங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் தெரியுதா? காப்பி செலக்டட் டைப் தெரியுதா? இதை கிளிக் பண்ணீங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருக்கா, கிளிக் பண்ணீங்க. இப்படியே பண்ணலாம். புரியுதா? ராதிகா வந்துட்டீங்களா இல்லையா? லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலா இங்க சத்தம். அப்படியா? ஓகே ஃபைன். இல்ல क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு மியூட் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாய்ஸ் என்ன பரவாயில்ல, எனக்கு வந்து இது தெரியும் எனக்கு. ஓகேங்களா, இப்படியே நீங்க பண்ணலாம். ஃபைன். நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. நான் சொன்ன ஆப்ஷன் புரிஞ்சது இல்ல? இப்படியே பண்ணலாம். நீங்க தேவையில்ல காலம்ஸ் டேட்டா லோட் பண்ண தேவையில்ல என்ன பண்ணலாம்? ஐ கேன் டெலீட் திஸ் காலம்ஸ். ஓகேவா? இப்படியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு காலம் டெலீட் பண்ணிட்டேன். தெரியுதா? போஸ்ட்கிரஸ்ல பாத்தீங்கன்னா சாரி மைசீக்வல்ல பண்ண நான் மைசீக்வல்ல தான் பண்ணிருக்கேனா? மைசீக்வல்ல தான் என்ன பண்ணிருக்கேன்னா அதை டெலீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். மைசீக்வல்ல பண்ணனா வேற எதுலயே பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, போஸ்ட்கிரஸ்ல பண்ணணும். போஸ்ட்கிரஸ்ல போயிட்டு கிளிக் ஆன் எடிட் ஸ்கீமா கிளிக் பண்ணுங்க. யா, here I deleted this column and click on OK. And then இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது காட்டும். ஓகேவா? இங்க என்ன காட்டுதுன்னா இங்க படிச்சு பாருங்க. The schema from the input link schema from the input link different from schema defined through component. The schema data type is not correct for this component. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இஷ்யூ நான் சொல்றேன். இப்போதைக்கு என்ன சிங்க் காலம் கொடுத்துருங்க. சிங்க் காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துடும். உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் ஃபுல்லாக போயிருக்கும். அந்த இஷ்யூஸ்லாம் ஒரு நாள் பார்க்கலாம். Now we'll see. இப்போ ஆரக்கிள் வந்து ரன்னிங்ல வந்துட்டு இருக்கு. ரன்னிங்ல வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா we'll try to connect the Oracle DB as well. Create connection. ஓகேங்களா? Just click on Oracle. Next. And then go to connector. Which connector is required? You can choose a connector. என்ன கனெக்டர் இருக்குன்னு பாருங்க. Oracle கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஓல பார்க்கணும். Oracle சர்வீஸ் நேம் இருக்கா? You can choose. Yeah, you can choose the login name as system, and then password is manager, and then server will be you can give the local host and IP address. Sir, Oracle 11 யூஸ் பண்ணா எந்த டேட்டாபேஸ் வெர்ஷன்? அதான் இதே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுவே ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா இங்க தெரியுது உங்களுக்கு Oracle 11 சூஸ் பண்ணீங்க. ஓகே. ஓகேங்களா? Oracle வந்து 18 above சூஸ் பண்ணீங்கன்னா நான் Oracle 19 யூஸ் பண்றதால எனக்கு 18 above சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க Oracle 11 வேணும்னா 11 சூஸ் பண்ணீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் நேம் will be like for me ORCL. பிரதீபா, you have to remember, don't put XC. ஓகேங்களா? நீங்க Oracle 96ல என்ன பண்ணனும்னா ORCL யூஸ் பண்ணனும் சர்வீஸ் நேம். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. டெஸ்ட் கனெக்ஷன் வந்து என்ன வந்திருக்கீங்க? சக்சஸ்ஃபுல் வந்திருக்கு. இந்த இடத்த பாத்துங்க. மத்தவங்கலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா Oracle 19 யூஸ் பண்றதால you have to use ORCL யூஸ் பண்ணனும் சர்வீஸ் நேம். நோட் பண்ணி வச்சுங்க இடத்துல. just click on finish. ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னொரு கமாண்ட் ஆட் பண்ணலாமா? Oracle கமாண்ட். இப்போ என்ன கமாண்ட் யூஸ் பண்ணனும்? TDB input. Input ah? Output. TDB output. Just click on OK and then you will get the Oracle. Oracle தெரியுதா? ரெட் கலர் சிம்பிள் தெரியுது இல்ல? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா just go and right click here and go to row and main. அந்த இது உங்களுக்கு காமிங்களா? எந்த இது? அவுட்புட் என்ன சூஸ் பண்ணீங்க? அவுட்புட் சூஸ் பண்றதா? எது சொல்றீங்க? புரியல எனக்கு. இப்போ காமிச்சீங்கல இந்த அவுட்புட் டீலிமிட்டட்.
டிடி அவுட்புட். ஆரக்கிள் ரெட் அது கலர். அது சொல்றீங்களா? ஓகே ஃபைன். அது ஒண்ணும் இல்ல. காமன் டேட்டா டைப் நீங்க பாருங்க. ஆரக்கிள் என்ன பண்ணுங்கன்னா டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் இங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா டிடிபி அவுட்புட் இங்க காட்டுது பாருங்க. ஆரக்கிள் சர்வீஸ் நேம் காட்டுது. ஓகேங்களா? ஓகே. சூஸ் கீழ பண்ணுங்க. ஒன்னு பார்த்தேன் அதான் கேட்டேன். இல்ல TBDSP இல்ல. போட்டு. அது டிஃபால்ட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க காட்டும் உங்களுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிடிபி ஆரக்கிள் சர்வீஸ் நேம் காட்டுது பாருங்க இங்க. இதெல்லாம் சூஸ் பண்ண கனெக்டர் இந்த கனெக்டர் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அது இன்புட் இல்ல. இன்புட் இங்க பாருங்க நேம் சொல்றேன். ஓகே. ஆரக்கிள் சர்வீஸ் நேம் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? அப்ப ஒரு நிமிஷம். ஓகே. அப்ப கீழ இருக்கு அதெல்லாம் என்ன இருக்கு? கீழ என்ன இருக்கு? வெயிட். கீழ அதே மாதிரி ஆர்கல் மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் பல்க் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. அது வேற ஒரு கனெக்ஷன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. பல்க் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா பல்க் அப்படி லோட் பண்றது அப்படியே எடுத்து வந்து ஒரு பாத்தீங்கன்னா 1 GB டேட்டா இருக்கும் அப்படியே லோட் பண்றது அதெல்லாம் பல்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம பல்க் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்சிடி டைப்ல வரும் உங்களுக்கு. எஸ்சிடிஎஸ்ல வரும் இதெல்லாம். ஸ்லோலி சேஞ்ச் டைமென்ஷன் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? ஸ்லோலி சேஞ்ச் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா எஸ்சிடிஎஸ்ல வரும் இதெல்லாம். அப்போ அதை யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து ஆர்க் யூஸ் பண்ணுங்க. டிடிபி அவுட்புட் யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா tReplicate யூஸ் பண்ணுங்க. ரோல போயிட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் கனெக்ட் ஆன் மெயின். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணீங்க. ஜஸ்ட் அகைன் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆரக்கிள் காம்பவுண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் கோ டு ஆரக்கிள் அண்ட் கிவ் த டேபிள் நேம். நீங்க என்ன பண்ணலாம்னா ETL ஜாப் கொடுக்கலாம். ஏன் நான் சேம் டேபிள் நேம் தரேன் தெரியுதா? ஏன் சேம் டேபிள் நேம் தரேன் நான்? பிரதீபா, I giving the table name for 3 different databases. புரியல சார். புரியலையா? நான் என்ன கேட்டேன்னா நான் வந்து டேபிள் நேம் பாத்தீங்கன்னா சேம் டேபிள் நேம் தரேன். ஓகேங்களா? வந்து இப்ப ரன் பண்ணும்போது ரன் ஆகுமா? MySQLலயும் பாத்தீங்கன்னா ETL ஜாப் தான் கொடுக்குறேன். ஆரக்கிள்லயே தான் தரேன். ஓகேங்களா? போஸ்ட்கிரஸ்லயே தான் தரேன் நான். இப்ப இந்த டேபிள் ரன் ஆகாம ரன் ஆகாதா? ஆகுமா? ஏன் என்ன ரீசன்? அது தனித்தனி டேட்டாபேஸ். டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ். அப்ப உனக்கு என்ன ஆகும்? ஃபைல் வந்து டேட்டா ரீட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல லோட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே மீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டேபிள் பாத்தீங்கன்னா ஐ கோயிங் டு சூஸ் டிராப் டேபிள் வித் எக்ஸிஸ்டன்ட் கிரியேட் கொடுக்க போறேன். கொடுத்து என்ன பண்ணனும்னா ஐ ஹேவ் டு கிவ் தி கிளிக் ஆன் எடிட் ஸ்கீமா. ஓகேவா? பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ரைட் வந்திருக்கும். இன் கேஸ் கிவ் தி சிங்க் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா லெஃப்ட்ல இருக்கிற ஃபுல்லா ரைட்ல வந்துரும். ஓகேவா? நான் இப்போ ஒன்னு காட்றேன் பாருங்க. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா யூ ஹேவ் டு ரிமூவ் ஆல் தி காம்போனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இப்போ சிங்க் காலம்ஸ் கொடுங்க. சிங்க் காலம்ஸ் கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்க ஃபுல் ரைட்ல வந்திருக்கும். ஓகேவா? சரி ஃபைன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணனும்னா வந்து செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸ்கீமா மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. சிங்க் காலம்ஸ் ஃபைன். MySQL சிங்க் காலம்ஸ் ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன லோட் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த காம்போனன்ட் அடுத்து பார்த்தா ரன் ஜாப்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை என்ன பண்ணுங்க போயிட்டு ரன் கொடுங்க. It will ask for the allow access first time. என்ன நடக்குது பாருங்க. என்னோட GUI-ல பார்க்கலாம் நீங்க. ஜாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 100 ரெக்கார்ட்ஸ் 4000 ரெக்கார்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு பாரு. தெரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு? என் ஃபைல்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து டேட்டாபேஸ் டேபிள்ல லோட் ஆயிருக்கு. லோட் ஆயிடுச்சா? எனி டவுட்ஸ் இருக்கா? நான் காட்ட போறேன். இப்போ டேபிள் காட்ட போறேன். ஓகேங்களா? சங்கீதா எனி டவுட்ஸ்? நோ சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? MySQL ஒர்க் பேஜ் யூஸ் பண்ணலாமா பார்க்கறதுக்கு? எஸ். ஃபர்ஸ்ட் MySQL பார்க்கலாம், போஸ்ட்கிரஸ் பார்க்கலாம், ஆரக்கிள் பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிபி காட்டுறேன். எல்லா டிபிலையும் அதே தான் இருக்கும் போது. ஓகேங்களா? வாட் இஸ் டேபிள் நேம்? டேபிள் நேம் என்ன இருக்கு? What table name I given? ETL load. ETL underscore job. ஜாப்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? மியூட் மேக் இட் மியூட் ப்ளீஸ். ஓகேங்களா?
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? எனிபடி லைக் there are 3 database I have. ஓகேங்களா? என் டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டாபேஸ். என்ன தரணும் இதுல? யூஸ் யூஸ் டெஸ்ட்னு தரணும். டெஸ்ட்னு கொடுத்து என்ன பண்ணணும்னா you have to run the thing and then யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இந்த டேட்டாபேஸ் செக்யூர் ஆகிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? டேபிள் நேம் வந்திருக்கா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ETL ஜாப் பார்க்கலாம். ஜாப் பார்க்கலாம். ஜஸ்ட் ரன். வந்திருக்கா? எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி, HRA, டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் லொகேஷன் வந்திருக்கா? இது பாத்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச்ல நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா which DB I have to choose? Postgres நம்ம என்ன கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பாத்துக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன கமாண்ட் ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா pSQL -u -u Postgres. The password is manager. ஏன் தப்பா இருக்கு? ஓகே. Now டேபிள்ஸ் லிஸ்ட் பண்ணணும். என்ன கமாண்ட்? ஸ்லாஷ். இப்போ என்ன பண்ணணும்னா கரண்ட்லி ஐ போஸ்ட்கிரஸ் திங். ஓகேங்களா? டேட்டாபேஸ் டேபிள்ஸ் பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட்? ஸ்லாஷ் d plus ஸ்லாஷ் d plusன்றது பாத்தீங்கன்னா டேபிள் நேம் பார்க்கலாம். டேபிள் நேம் என்ன? டேபிள் நேம் என் டேபிள் நேம்னா டேபிள் நேம் job. அப்ப என்ன பண்ணுங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வாட் ஸ்கீமா ஆஃப் திஸ்? பப்ளிக் ஸ்கீமா. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுங்கன்னா ETL_job கொடுக்கலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏன் எடுத்துக்கல அது? admin follow பண்ணுங்க. ஏன்னா ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த கிரீன் கலர்ல வந்திருக்கு பாருங்க, 16910 ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. ஏன் கரெக்டா தானே யூஸ் ஃபார் திஸ் கோர்ஸ் ஐ கோயிங் டு கனெக்ட் தி 7 சோர்சஸ். டிவில 4 டிவிஸ் கனெக்ட் பண்ணாம கிளவுட்ல ஒரு 3 கனெக்ட் பண்ண போறேன். Oh, I am getting this kind of fatal errors. இருங்க ஒரு செகண்ட், அந்த போர்ட் நம்பர் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, super. The password is manager, and then open on the servers, and then click again, go to manager and OK, and then go to databases, and then go to schemas, and then go to public. டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? இருக்கு, டேபிள்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு query tool யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? யூஸ் பண்ணிட்டு நீங்க query பண்ணா இங்க வந்துரும் உங்களுக்கு. select star from ETL_job. ETL_job கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ரன் பண்ணீங்க ரன் ஆகும். இங்க பப்ளிக் தரணும்ல. ஏன் இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் வருது? பப்ளிக் ஸ்கீமால தான் இருக்கு. அது இஷ்யூ இல்லையே, ஏதோ பிரச்சனை இருக்கு இதுல. உங்க பாருங்க, லைக் அதானே பார்த்தேன் முதல்ல. லைக் வெயிட் பண்ணுங்க. இதுல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டிஃபால்ட்டா வருதுன்னு பார்ப்போம். வருது, ஏன்னா எனக்கு கொரி பண்ண வர மாட்டேங்குது, தெரியுதா? நான் அப்புறம் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வருது பாருங்க, டேட்டா தெரியுதா? எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி, HRA எல்லாம் வந்திருக்கு பாருங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். நீ காலைல இன்ஸ்டால் பண்ண மிஸ் பண்ணிருக்கலாம் அதாவது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரக்கிள் யூஸ் பண்ணணும்னா நீங்க SQL டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட SQL டெவலப்பர் இருக்கு. ஓகேங்களா? SQL டெவலப்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். SQL டெவலப்பர் ஆரக்கிள் 19 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, you have some SQL developers. SQL உள்ள போங்க.
அதில் போனீங்கன்னா இது ஆன் ஆகிறதுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதுக்குள்ள ஒரு வேற சினாரியோ பார்த்துடலாம். எனக்கு அந்த நோட் பேடை எப்படி இதுவா மாத்துனீங்க, டாட் ஃபைலா மாத்துனீங்க காமிக்க முடியுமா? மிஸ் பண்ணி. அது சிம்பிள் தாங்க. இங்க பாருங்க, போய் ஃபைல்ல போய் சேவஸ் கொடுத்து டாட் சேவ் கொடுக்க வேண்டியது. இங்க பாருங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னா நியூல போங்க. ஒரு சும்மா ஃபைல் இருக்குன்னு வச்சுங்களேன், டெக்ஸ்ட் ஃபைல் இது நியூ டாக்குமெண்ட்ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபைல்ல போயிட்டு சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு நேம் கொடுங்க. சும்மா வந்து நான் என் நேம் தரேன், ஓகேங்களா? ராஜ் டாட் D18 கொடுக்குறேன். ஓகே. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்க டாட் ஃபைல ஆயிடும். ஓகே. ஓகே. நான் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறேன்னா நாய்ஸ் சப்ரஸ் பண்றதுக்கு, ஓகேங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே. என்ன பேக்ரவுண்ட் நீங்க நாய்ஸா இருக்கு, அதுதான் நான் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுறேன். டாட் ஃபைல்ன்றது என்ன ஃபார்மட் ஆக்சுவலா அது? டேட்டா ஃபைல் சொல்லுவானுங்க. டேட்டா ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து பல்க் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் 1 GB டேட்டாஸ்லாம் 2 GB டேட்டாஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஃபைல் வச்சுக்கிறது தான் D8 ஃபைல் ஃபார்மட் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆனா டெஸ்டாவா எடுத்துக்கும்ல அதுல இந்த நம்ம மாடல் கொடுக்கும்போது டெஸ்டா வேணா புரியல எனக்கு. ETL ஜாப் கிரியேட் பண்ணோம்ல, ETL ஜாப் அது டெஸ்ட் ஃபைலா கொடுத்தா கூட எடுத்துக்குமான்னு கேக்குறேன். TXT ஃபைல் எடுத்துக்கும். ஆனா வந்து ப்ரொடக்ஷன்ல நாங்க TXT ஃபைல் பார்த்ததே கிடையாதுங்க. இது நாங்க ஃபிளாட் ஃபைல் CSV பார்த்திருக்கோம், DAT பார்த்திருக்கோம், நிறைய ஃபார்மட்ஸ் பார்த்திருக்கோம். ஆனா இது மாதிரி .txt வச்சு பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது, அறிமுகம் பண்ணி பார்த்தது கிடையாது. ஓகே. சும்மா சாம்பிள் கூட நீங்க பார்க்கலாம். அதுதான் சொல்றேன். இந்த பசங்களை எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நான் சொல்ல போறேன். இந்த காம்பவுண்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம்னா, எனக்கு இது மட்டும் ரன் பண்ணணும், ஓகேங்களா? அன்னைக்கு அவர் கேட்டார், நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் இன்னும் கோர்ஸ் ஜாயின் பண்ணல, அதுதான் நான் சொல்ல சிலதெல்லாம் ஹைட் பண்ணேன், ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த 3 இருக்குன்னு வச்சுங்களேன், 3த்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா இது மட்டும் ரன் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இது டீஆக்டிவேட் பண்ணலாம், ஓகேவா? டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ரன் பண்ணும்போது இது 2 மட்டும் தான் ரன் ஆகும், இது 2 ரன் ஆகாது. இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்க வந்து ஹைட் பண்ணிடுவீங்க, ஹைட் பண்ணிட்டு நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, லைக் 64 கமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏதாவது ஒரு என்ன பண்ணுவீங்கன்னா, இது மேலே ஒரு காம்பவுண்டை போட்டு வைப்பீங்க, ஓகேங்களா? ஆனால் இந்த ஹைட் ஆனது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ ஒர்க் பண்ண ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். ஒரு காம்பவுண்ட் ட்ராக் பண்ணி போடும்போது தெரியாது, பின்னாடி என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு தெரியாது, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இஷ்யூஸ்லாம் வரும். ப்ராப்பராக பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா யூ கேன் டீஆக்டிவேட். இப்போ இது மட்டும் ரன் பண்ணணும்னா ரன் பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிளியர் அண்ட் தென் யூ கேன் ரன். இப்போ என்ன நடக்குது, இப்போ இதுல லோட் ஆகாது, இதுல மட்டும் தான் லோட் ஆகும். அப்படியே பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்கு. அந்த ஆப்ஷனும் இருக்கு. சங்கீதா ஓகேவா? ஓகே சார். உங்களுக்கு வேணும்னா இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேட் கொடுத்துங்க. நான் ஏன் சொல்லி தரலனா, இது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு காம்பவுண்ட் எடுத்து மேல போடுவீங்க. அந்த 2 காம்பவுண்ட் என்ன இன்டர்லிங்க்டா இருக்கும், புரியுதா உங்களுக்கு? நீங்க பாட்னு எனக்கு அவுட்புட் வரலன்னு குச்சிட்டு இருப்பீங்க, பார்த்தா இங்க ஏதோ இஷ்யூ இருக்கும், ஓகேங்களா? அதை ப்ராப்பரா பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி எப்போ வேணும் ஆக்டிவேட் பண்ணீங்க. இன் கேஸ் வந்து எனக்கு வந்து 2 ஜாப் ரன் பண்ணணும், இதே ஜாப் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏதோ ஒரு காம்பவுண்டை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இங்க என்ன வந்திருக்கு, டீஆக்டிவேட் கரண்ட் சப்ஜாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டீஆக்டிவேட் ஆயிடும். உங்களுக்கு திருப்பி இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா கிளிக் ஆன் ஆக்டிவேட் கரண்ட் சப்ஜாப் கொடுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே ஜாப் வந்து எனக்கு வேணும், ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண, கண்ட்ரோல்-C போட்டு இதை என்ன பண்ண, மினிமைஸ் பண்ணீங்க. மினிமைஸ் பண்ணிட்டு 50% போயிடுங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, திருப்பி இதே ஒரு காப்பி போட்டுங்க. புரியுதா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா மேலே ஒரு ஜாப் இருக்கு, அதே கீழே ஒரு ஜாப் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஜாப் என்ன பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே. டீஆக்டிவேட் கரண்ட் சப்ஜாப். சப்ஜாப்னா ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஜாப், இது ஒரு ஜாப். அப்ப சப்ஜாப்னு சொல்லலாமா? அப்ப எத்தனை சப்ஜாப்ஸ் இருக்கு என்கிட்ட இருக்கு? இப்போ இருக்கு எத்தனை சப்ஜாப்ஸ் இருக்கு என்கிட்ட? இப்போ எத்தனை சப்ஜாப்ஸ் இருக்கு? 1 and then 2 சப்ஜாப்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜாப் என்ன பண்ணலாம், டீஆக்டிவேட் கரண்ட் சப்ஜாப் கொடுத்துடலாம். அப்போ இது மட்டும் தான் ரன் ஆகும், மேலே ரன் ஆகாது. ஏன், நான் என்ன பண்ணிட்டேன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். எப்போ வேணுமே ஆக்டிவேட் பண்ணீங்க, ஓகேவா? ஓகே. ஓகே ஃபைன். நவ் இது வந்து ஒரு டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோம், ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஐ கோயிங் டு ரிமூவ் ஆல் தி டிபிஸ். ரிமூவ் பண்ணிட போறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, going to see duplicates. Duplicates remove பண்றதுக்கு என்ன காம்பவுண்ட் நான் யூஸ் பண்ணணும்?
டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கு என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்? யூனிக் ரோ. சூப்பர். tUnite row யூஸ் பண்ணலாமா? tUnite row யூஸ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்க, tUnite row வந்துடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இது அப்படியே வந்து இது பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மெயின். நான் என்ன பண்ண போறேன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண போறேன். டூப்ளிகேட்ஸ் ஃபுல்லாக ஒரு தனியாக ஒரு ஃபைல்லையும், டூப்ளிகேட்ஸ் ஃபுல்லாக ஒரு தனியாக ஒரு ஃபைல்லையும், டிஸ்டின்ட் வேல்யூஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் ஒரு ஃபைல்லையும் என்ன பண்ணணும்னா நான் வந்து லோட் பண்ண போறேன். புரியுதா? நான் என்ன பண்ண போறேன் புரிஞ்சுங்க. இந்த tUnite யூஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ்லாம் தனியாக ஒரு ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்டின்ட் வேல்யூஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ்லாம் ஒரு ஃபைல்லையும் பண்ண போறேன். டூப்ளிகேட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட் ரெக்கார்ட்ஸ். என் டேட்டா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸும் நல் வேல்யூஸும் தான். ஓகேங்களா? தனித்தனியாக என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு ஸ்பிளிட் த குட் அண்ட் பேட் ரெக்கார்ட்ஸ். குட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக் வேல்யூஸ், பேட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகேவா? ஐ கோயிங் டு யூஸ் ஒன் காம்பனன்ட். ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணலான்னா ஓகே ஃபைன். இப்போ நான் மேலே எடுத்துட்டேன். ஓகே பிரதீபா, ஐ எம் ஒர்க்கிங் இன் விச் சப் ஜாப்? ஃபர்ஸ்ட் சப் ஜாப் ஆர் செகண்ட் சப் ஜாப்? செகண்ட் ஒன் சார். செகண்ட் சப் ஜாப். செகண்ட் சப் ஜாப் என்ன இருக்கு இப்போ? டீஆக்டிவேட். ஃபர்ஸ்ட் சப் ஜாப் என்ன இருக்கு? டீஆக்டிவேட் இருக்கு. செகண்ட் சப் ஜாப் வந்து ஆக்டிவா இருக்கு. இப்போ அது ஒர்க் பண்ண போறோம். ஓகே, now my requirement is I want to split the duplicate as well as duplicate records பிரிச்சு எடுக்கணும், as well as பாத்தீங்கன்னா வந்து distinct records without duplicates எடுக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா I going to use one of the DB. நான் ஒரே ஒரு DB தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? I going to use only one DB for this tDB. Which one I have to choose? Sangeeta, output or input? Output யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை டேபிள் தேவைப்படும்? எனக்கு எத்தனை அவுட்புட் வரப்போகுது? எனக்கு tUnite row எத்தனை அவுட்புட் வரப்போகுது? எனக்கு 2. ஒன்னு டூப்ளிகேட்ஸோ வேணும் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் வரப்போகுது. அப்போ எனக்கு வந்து எத்தனை நான் சூஸ் பண்ணணும்? 2 டேபிள்ஸ் நான் சூஸ் பண்ணணும். 2 டேபிள்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? திருப்பி என்ன பண்ணுங்க, ஐ கோயிங் டு புட் இன் ஸ்பேஸ். இல்லையா? ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, மேக் இட் அஸ் 50% பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அப்படியே காப்பி பண்ண முடியாதா? பண்ணலாம். நான் வந்து அவங்களுக்கு புரியுறதுக்காக பண்ணேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்க, Ctrl+C போட்டு இங்கேயும் ஒரு காப்பி வச்சுக்கலாம். அந்த காப்பியை வந்து ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு நான் ஸ்க்ரீன் ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன், தெரியுதா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். நான் இது மாதிரி வைக்க மாட்டேன். டிசைன் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக வச்சுப்பேன். ஒரு காம்பவுண்ட் வந்து இன்னொரு காம்பவுண்ட் டச் பண்ணக்கூடாது. That's why I'm trying here. வேற ஜாப்ல ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரியும், இப்படி தெரியணும். நிறைய பேர் இப்படி தான் நான் டிசைன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம் நாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜாப் சின்னதாக்கிடுங்க. அப்படியா? அது ஓகே ஃபைன். நோ ஃபைன். ஓகேவா? இப்போ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வாண்ட் டு ஃபில்டர். ரோ போங்க. என்ன காட்டுதுங்க? யூனிக் வேணும்னா வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் இதில் கொடுங்க. டூப்ளிகேட்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ரோக்கு போங்க. டூப்ளிகேட்ஸ் வேணும்னா டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. ஓகேவா? தட்ஸ் இட். நவ் கிளிக் ஆன் த யூனிக் ரோ. இந்த கிளிக் பண்ணீங்கன்னா காம்பவுண்ட் கீழே ஓப்பன் ஆகும். காம்பவுண்ட் போங்க. காம்பவுண்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடிட் ஸ்கீமா ஃபர்ஸ்ட் போகணும். இதுதான் ஆப்ரேஷன் பண்ணணும். இன்கேஸ் வந்து லெஃப்ட்ல இருக்க மேப்பிங் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகணும்? காலம் மேப்பிங் ஃபுல்லாக ரைட் வந்துருக்கணும். வந்த உடனே என்ன சிங்க் பண்ணீங்க. சிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஓகே நான் என்ன பண்ண போறேன்னா இது மாதிரி எல்லா காலம்ஸும் டிஸ்பிளே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து எந்த காலம்ல வந்து டூப்ளிகேட்ஸ் எனக்கு வந்து பேஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா எம்ப்ளாயி நம்பர் வச்சு டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? எம்ப்ளாயி நம்பர் வச்சு டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கீ ஆட்ரிபியூட் டிக் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து எனக்கு எல்லா காலத்துலையும் டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்படி ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் செக்கிங் எம்ப்ளாயி நம்பரில் எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்கு அந்த காலம் வச்சு. யாருக்காவது புரியாமல் இருக்கா? இன்னும் யூனிக் ரோனை புரியாமல் இருக்கா?
லைக் ராதிகா, சங்கீதா, பிரதீபா, ஆனந்த், ஆனந்த்ராஜ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் நீங்க செஞ்ச வரைக்கும் புரியுது சார். புரியுதா? ஆனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரி ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் எம்ப்ளாயி நம்பர்ல எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ண போறேன். அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்ஸ்லாம் தனியா வந்துரும். டிஸ்டின்ட் வேல்யூஸ்லாம் இதுல போயிடும். ஓகேவா? ஐ கோயிங் டு ரன் த ஜாப். ஜாப் ரன் பண்றது காம்பனன்ட் பக்கத்துலயே ரன் ஜாப்னு ஒன்று இருக்கும். அதை எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, லாகை வந்து கிளியர் பண்றேங்க. பழைய லாக்ஸ் இருக்கும். கிளியர் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ரன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், டேக் சம் டைம். ஓகேங்களா? இப்போ போய் நீங்க அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்கு கவுண்ட் செக் பண்ணிக்கலாம். எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க. வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ஒன்றும் டேபிள் நேம் எதுவும் தரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. பாருங்க இதுவா இருக்கு. ஓகேங்களா? டேபிள் நேம் நம்ம என்ன தரலாம்னா இடிஎல் ஜாப் டூப்ளிகேட்ஸ் தரலாம். வெயிட் பண்ண ரைட் ஆயிருக்காது. ஆஃபர்ல இருக்காது. இடிஎல் ஜாப் டூப்ளிகேட்ஸ் ஆக்ஷன் டேபிள் என்ன தரலாம்? இந்த வாட்டி என்ன தரலாம்? ஃபோர்த் ஒன் தரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்தேன், டேபிள் நேம் டூப்ளிகேட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் தரணும். அதில் சாரி இதான் வித்தவுட் டூப்ளிகேட்டா, சாரி இது வந்து என்ன பண்ணலாம்னா வித்தவுட் டூப்ளிகேட். இப்படி தர தேவையில்ல. ஏதாவது யூனிக்னு கொடுத்துடலாம். அதில் ஓகே வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் WD சொன்ன மாதிரி வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டீடைல் ஜாப் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். இல்லைன்னா அது வித் டூப்ளிகேட்ஸ் நினச்சிக்க போறாங்க. யூனிக்னே கொடுத்துட்றாங்க. யூனிக்னே கொடுத்துடணும். யூனிக் UNIQ. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து சிங்க் பண்ணிங்க. சிங்க் பண்ணிட்டு ஃபைனலாக இதில் என்ன பண்ணுங்கன்னா டேபிள் நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணோம்னா அதே மாதிரி வந்து ETL ஜாப் கொடுத்துருங்க. கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டேபிள் நேம் தரணும். புரியுதா? நான் சேம் டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்றேன். டூப்ளிகேட்ஸ் கொடுத்துருங்க. டூப்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ரன் பண்ணுங்க. திருப்பி என்ன ரன் பண்றதுக்கு இங்கே போங்க. கிளியர் கொடுங்க. எனக்கு கிளியர் எதுக்கு தரம் தெரியுதா? ஆல்ரெடி லாக்ஸ் இருந்திருக்கும். அதை கிளியர் பண்ணி விட்டுறணும். இதை வந்து என்ன பண்ணுங்க வந்து ஏன் இந்த இஷ்யூ வந்திருக்கு எனக்கு நீங்களே பாருங்க பார்க்கலாம். ஏன் இந்த இஷ்யூ வந்திருக்கு? டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு. ETL ஜாப் டூப்ளிகேட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்திருக்கு. நம்ம டூப்ளிகேட்ஸ் எங்கன்னு பாருங்க. டூப்ளிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. திருப்பியும் ஆக்ஷன் ஆன் டேபிள் வந்து நான் தரல. ஓகேங்களா? இதை தரல. அப்போ என்ன பண்ணணும், ட்ராப் டேபிள் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா திருப்பியும் போயிட்டு இந்த ரன் ஜாப்ல போயிட்டு கிளியர் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. ரன் பண்ணதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? இப்போ எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஃபைன் பண்ணி சொல்ல முடியுமா? கவுண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 7 duplicates. 7 டூப்ளிகேட்ஸா? ஒழுங்கா பாருங்க. ஒழுங்கா பாருங்க. 2 இல்ல டூப்ளிகேட் ஆர்டர் இல்லங்க. எத்தனை ரெக்கார்ட் கவுண்ட் கேக்குறீங்க? ரெக்கார்ட் கவுண்ட் 16903 ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஓகே 7 rows தான் யூனிக். 7 ரெக்கார்ட்ஸ் சார். நான் டோன்ட் சே ரோஸ். 7 ரெக்கார்ட்ஸ். பேசும்போது டீடைல் டைம்ல பேசுங்க. 7 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, யூனிக் வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ஃபைன். இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா எந்த காலத்துல டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணிருக்கேன், நான் எம்ப்ளாயி நம்பர் வச்சு சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன அர்த்தம்னா அடுத்து எம்ப்ளாயி நேம் சூஸ் பண்றேன். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே போட்டு காமிச்சிடுறேன். வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. இல்லைனா திருப்பியும் there are எம்ப்ளாயி நம்பர் SQL query தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். எம்ப்ளாயி நேம், salary, I will take 4 columns as of now. ஓகேங்களா? salary, HRE, டிபார்ட்மெண்ட் நம்பரும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்ட் காமிச்சிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு இது அதுதான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நான் ஃபர்ஸ்டே காமிச்சிட்டேன் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம். நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நம்பர் வந்து 1. ஓகேங்களா? எம்ப்ளாயி நேம் வந்து ராஜ்.
இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேலரி வந்து 12,000 சாரி 1200 ஹெச்ஆர்ஏ 1200 அப்புறம் பார்த்து டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ சூஸ் எம்ப்ளாயி நேம் as a key. கண்டிப்பா உங்க பாருங்க ஆன்சர் பண்ண போறது ஆனந்தோ, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் என்ன பண்றேன்னா எம்ப்ளாயி நம்பர் as a key சூஸ் பண்ணிருக்கேன். அப்போ இந்த ரெக்கார்ட்ல எத்தனை டூப்ளிகேட்ஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கவுண்ட் மட்டும் சொல்லுங்க. எனக்கு 2 சார். 2வா? 3 வரும் சார். ஏங்க இதுதாங்க அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப எக்ஸ்பிளர் படிச்சதே கிடையாது. நான் என்ன கேட்டிருக்கேன், இடத்துல மியூட் போடுங்க. எம்ப்ளாயி நம்பர் வச்சு நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து கீயை கொடுக்குறேன். அப்ப எம்ப்ளாயி நம்பர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணும்போது எத்தனை டூப்ளிகேட்ஸ் வரும்? இந்த இடத்துல எத்தனை டூப்ளிகேட்ஸ் வரும்? ஆனந்த் சொன்னது கரெக்ட் தான். எத்தனை டூப்ளிகேட்ஸ் வரும்? ஆமா சார், 4 டைம்ஸ் 1 வருது. அப்ப 3 டூப்ளிகேட்ஸ். 3 டூப்ளிகேட்ஸ். அப்ப இந்த ரெக்கார்ட் எங்க போகும்? அப்ப இந்த ரெக்கார்ட் எங்க போகும்னு கேக்குறேன். இப்பதானப்பா எடுத்தேன், அழகா எடுத்துக்கிறேன்ப்பா. வந்து இந்த ரெக்கார்ட் எங்க போகும்னு கேக்குறேன். யூனிக் தனியா அதுக்கு. ஆமா, அது யூனிக்ல போய்டுங்க. தனியா இந்த ரெக்கார்ட் தனியா யூனிக்ல போய்டும். அப்ப வந்து எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்கு? 3 டூப்ளிகேட். ஆனந்த் மியூட் போடு, இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் சப்ரஸ் பண்ணு, ஏதாவது பண்ணு. ஓகேவா? 3 டூப்ளிகேட்ஸ் இருக்கும். பிரதீப் என்ன 1 2 சொல்லிருந்தீங்க, என்ன அர்த்தம்? இல்ல சார், நான் பேலன்ஸ் உள்ளது 2ன்னு நினைச்சேன் சார். 2 வாட்டி ராஜ் இருக்குல்ல. அப்படி கிடையாதுங்க. நான் எம்ப்ளாயி நம்பர் கீன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, கீயை பாருங்க. முதல்ல கீ என்ன போட்டிருக்கேன் பாருங்க. என்ன போட்டிருக்கு? கீ எம்ப்ளாயி நம்பர். எம்ப்ளாயி நம்பர் வச்சு இதை வச்சு டூப்ளிகேட் சொல்லணும் நீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கீ வந்து நான் என்ன சூஸ் பண்றேன்னு பாருங்க. கீயை எம்ப்ளாயி நேம் சூஸ் பண்றேன். எம்ப்ளாயி நம்பரும் நேம் சூஸ் பண்றேன். அப்ப என்ன டூப்ளிகேட் கவுண்ட் எவ்வளவு வரணும்? பிரதீபா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. டூப்ளிகேட் 1. டூப்ளிகேட் 1. அப்ப யூனிக் எத்தனை வேல்யூ? 1 வேல்யூ. 1 வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ சொல்றேன். சார் ஒரு நிமிஷம். இப்போ நீங்க நேம் வந்து அப்ப அந்த தினேஷும் அதுவும் மேல யூனிக்ல போயிடுமா? ஆமா, அது யூனிக்ல போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ண போறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி கொடுத்துருக்கேன். இது வந்து யாராவது தெளிவானவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. I choose employee number, employee name and salary as key. Like Sangeeta, you can answer. Employee number, employee name and salary as a key. எனக்கு கவுண்ட் டூப்ளிகேட்ஸ் கவுண்ட் எவ்வளவு வரும்? யூனிக் கவுண்ட் எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். யூனிக் 2 இருங்க சங்கீதா சொல்றோம். Duplicate count and unique count. Okay. Wait. Employee number, employee name and salary as a key. Okay, 2 unique, 2 duplicate. 2 unique, 2 duplicates. Number, name, salary 3 rows இருந்தானே பார்க்கணும். ஆமா, employee number, employee name and salary பார்க்கணும் நீங்க. Okay, first record வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெக்கார்ட் வரும் சார். ஏன் ஃபோர்த் ரெக்கார்ட் வராதா? சரி, ஓகே, ஃபைன். நீங்க சொல்றது புரியுது எனக்கு. இங்க என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 கமிஷன் பார்க்கணும். இந்த 3 கமிஷன் எப்படி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, இந்த கமால எடுத்துருங்க. இப்படி பார்க்கணும் நீங்க. 1 ராஜ் 1200 கமாவை எடுத்துட்டு பார்க்கணும். இது இந்த ஸ்ட்ரிங் இங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க மேட்ச் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மேட்ச் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மேட்ச் ஆகும். ஆனா ஒரு கவுண்ட் பாத்தீங்கன்னா யூனிக்ல போய்டும். கரெக்ட்டா? எஸ். அப்ப டூப்ளிகேட் கவுண்ட் எவ்வளவு வரும்? 2 வரும். 2. யூனிக் கவுண்ட் எவ்வளவு வரணும்? யூனிக் கவுண்ட் எவ்வளவு வரணும் சொல்லுங்க. ஓகே, ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால 1 டைம் தான் வரும் நினைக்கிறேன். எப்படி வரும்? அப்ப 1 டின் இது வராதா? யூனிக்ல வராதா? ஹலோ. எஸ் சார், வரும் சார்.
இல்லப்பா வெயிட் பண்ணுப்பா, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 1 din யூனிக் வராதா? 1 கவுண்ட் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க நீங்க? யூனிக் கவுண்ட் யூனிக் வேல்யூ அது. யூனிக் வேல்யூ கவுண்ட் எவ்வளவு வரும்? ஃபைனல் கவுண்ட் 2 அதான் கேட்டுட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா? யாருக்கு இது புரியாம இருக்கு? புரியாம இருந்தா இப்ப கேட்டுருங்க. நான் ராதிகா இது புரியாம இருக்கா? இது யூனிக் ரோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு ஒன்றும் புரியாம இருக்கு? பிரதீபா புரியுதா? எனக்கு புரியுது சார். நான் இப்போ மாத்தி கேட்டா திரும்பி புரியாது. இப்போ பார்க்க மாத்திரம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் மாத்துறேன். இப்போ வந்து நான் பண்றேன் 1800. ஓகே, now the 4 employee number, employee name, salary, HR is a key. Now say how many duplicate count, how many unique count. சொல்லுங்க பிரதீபா, தெரியும் சொன்னீங்கல்ல. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த் லைன் வந்து எனக்கு அப்படி தேவையில்லை. எனக்கு வாட்ஸ் த டூப்ளிகேட் கவுண்ட் அண்ட் வாட்ஸ் யூனிக் கவுண்ட், தட்ஸ் இட். டூப்ளிகேட்ல 2, யூனிக்ல 2. யூனிக்ல 2, ஃபைன். கரெக்ட்டா? பிட் போடுங்க ஃபர்ஸ்ட். பேஸ்ட் பிட் போடுங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் சங்கீதா, ஃபைன். அது எஸ் சார் ஒரு சின்ன டவுட் மட்டும் சார். ஹலோ சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் எம்ப்ளாயி நம்பர் 1 ராஜ் 1200 போட்டிருக்கீங்களே, அதில் 1300 போடுங்களேன். இப்போ அதை எப்படி சொல்லுவீங்க? இதுயா? ஆ சரி, இப்போ என்ன பண்ணணும்னா எந்த காலம் கீயா இருக்குன்னு பாருங்க. எத்தனை காலம் கீ இருக்கு? எத்தனை காலம் கீ வேணும் உங்களுக்கு? அதே தெரியலையா? 3 காலம்ஸ் எடுத்துக்கோங்க சார். 3 காலம்ஸ்னா நேம் சொல்லுங்க. எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி. சேலரி. இப்போ வந்து எனக்கு டூப்ளிகேட் ஃபைன் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த 1 ராஜ் வந்து நான் என்ன சொல்றேன், கமாலா எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, 1 ராஜ் ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. 1100 பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? டூப்ளிகேட் கவுண்ட் 1. டூப்ளிகேட் கவுண்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? 1 இருக்கு. அப்ப யூனிக் கவுண்ட் எவ்வளவு இருக்கு? யூனிக் கவுண்ட் 3 இருக்கு. அதான் கேட்டுட்டு இருக்கேன் நானு. ஓகே சார், டன் சார். புரியுதா? இப்போ வந்து 4 காலம்ஸ் எடுங்க. இதே எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்ட் தான். 4 காலம்ஸ் எடுங்க. எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி, HR எடுங்க. எனக்கு வந்து டூப்ளிகேட் யூனிக் கவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சார் டூப்ளிகேட் 1 சார். டூப்ளிகேட் 1, ஃபைன். 3 யூனிக் ஏன் யூனிக் சொல்றேன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க நடுவுல 1003 மாறிடுச்சு இந்த இடத்துல, தெரியுதா? அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப வந்து யூனிக் கவுண்ட் 3. இதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, டன் சார். ஓகேங்களா? யூ கேன் சூஸ் தி கீ அட்ரிபியூட்ஸ். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி, HR சூஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த காம்பினேஷன் எனக்கு வேணும். எனக்கு எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், லொகேஷன் வச்சு எனக்கு எப்படி ஃபைன் பண்ணணும்னா இதை வச்சு ஃபைன் பண்ணீங்க, அவ்வளவுதான். எந்த கீ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சங்கீதா, ஃபைன். ராதிகா, ஓகேவா? எஸ் ஃபைன். ஓகே ராஜ். ஓகேங்களா? எந்த காலம்ஸ் வந்து கீ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்படி சீக்வன்ஸா சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா லொகேஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வச்சு கீயை வச்சு என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட் ஃபைன் பண்ணிடும். அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு சூஸ் ரேண்டம்லி அண்ட் தென் ஐ கோயிங் டு ரன் தி ஜாப். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு டூப்ளிகேட்ஸ் வருது, எவ்வளவு போகுதுன்னு. எவ்வளவு டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு? டூப்ளிகேட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? என்னப்பா டூப்ளிகேட் சொல்ல வந்து கேட்டா அமைதியா இருக்கீங்க எல்லாமே. ஸ்கிரீன்ல அழகா 16896. இல்ல அமைதியா இருங்க. லைக் சங்கீதா, ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. How many duplicates you have? 16896. 6 9 7 896. 6. How many things are unique values? 14. Okay, எந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க. காம்பினேஷன் பாருங்க. What kind of key combination? Employee number, employee name, and then department number and location. ஓகேங்களா? Now okay, இதுதான் வந்து டி யூனிக் ரோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூ கேட்டா சொல்லுங்க. காம்பவுண்ட் நேம் மறந்துடாதீங்க. காம்பவுண்ட் நேமும் தெரியணும், பர்பஸும் தெரியணும். தட்ஸ் வை புட்டிங் திஸ் ஷீட். பர்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? டேட்டா குவாலிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க இன்டர்வியூல போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஐ கோயிங் டு கிரியேட் ஒன் ஜாப். லாஸ்ட் ஜாப் வெரி ஈஸி தான். ஓகேங்களா?
இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கோ டு ETL0 டு பேட்ச். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஜாப் நேம் என்னங்க? ஜாப் நேம் என்ன? Job load into DB. லோட் இன் டிபி. இதே ஜாப் நீங்க வேணும் நான் என்ன பண்ணணும்? எனக்கு இதே ஜாப் வந்து ஒரு டூப்ளிகேட் ஜாப் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்? Duplicate. ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்? கிளிக் ஆன் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுங்க and then change the name. Change the name as job. காப்பி பண்ணலாம்ல, காப்பி பேஸ்ட். காப்பி பண்ணலாம், இங்க இருந்து காப்பி பண்ணலாம். ஆனா நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கிறோம்னா அப்படியே வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் அந்த ஜாப். ஓகேங்களா? merge all files. Last topic today. Tomorrow we'll see more concepts. நான் நிறைய எடுக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் டைம் சல்லுன்னு போயிடுது. எப்படிதான் ஒரு 6 hours கனெக்ட் பண்ணால் டெய்லி நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிச்சு விட்டுலாம் லீவ் சாட்டர்டே சண்டேஸில். ஆனால் தேவையில்லை சொல்கிறேன் அது மாதிரி. சங்கீதா இப்போ பேர்டே தேவையில்ல. ஓகேங்களா? Okay, sir. பொங்கல்லாம் வரப்போகுது. அதுக்கு பிரதீபா வந்து செலிப்ரேஷன் மூடில் போயிட்டு இருப்பாங்க. என்ன பிரதீபா? எங்க கரும்பு வைக்கலாம், எங்க இது பானை வைக்கலான்னு. சரி, ஓகே, ஃபைன், மீட் போடுங்க. Now I going to merge the 2 data sets. 2 டேட்டா செட்டை மர்ஜ் பண்ண போறேன். ஓகேங்களா? 2 டேட்டா செட்டை மர்ஜ் பண்ண போறேன்னா என்ன அர்த்தம்னா சேம் டேட்டா செட்ஸா சேம் ஸ்கீமா இருக்கணும், அப்பதான் மர்ஜ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸை மர்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா? நான் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணேன் ஃபைல் டிலிமிட்டட்ல? என் ஃபோல்டர் போங்க, இந்த காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? நான் இதே டேட்டா செட்டை என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் சேம் டேட்டா டைப்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்துக்க போறேன், காப்பி எடுத்துக்க போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1600 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 1600 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டோட்டல் கவுண்ட் வில் பி 3200 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சங்கீதா, did you agree? இதுல வந்து 1600 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து 1600 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டோட்டல் கவுண்ட் வில் பி 3200 ரெக்கார்ட்ஸ் ஆஃப்டர் மர்ஜிங் த டேட்டா செட். ஆஃப்டர் மர்ஜிங் த டேட்டா செட். ஓகேங்களா? நீங்க இதே இப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது. பிரதீபா உங்களுக்கு சொல்றேன், நீங்க திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே போட்டுருவீங்க. நான் வந்து ஒரு டைம் சேவிங்காக என்ன பண்ணிட்டேன்னா ஐ சூஸ் த சேம் திங் அகைன் ஹியர். ஆனா ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா சேம் ஸ்கீமா இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகலன்னா நான் புதுசாக கிரியேட் பண்ணிடுறேன். இல்லைன்னா நீ இப்படியே பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணி விட்டுருவீங்க. ஓகேங்களா? வாட் ஐ கோயிங் டு டூ, ஐ கோயிங் டு கிரியேட் ஒன் டேட்டா செட், காப்பி பேஸ்ட் பண்ண, சாரி, ஒன் செகண்ட் இருங்க, என்ன பண்ணனே தெரியல. காப்பி அண்ட் தென் பேஸ்ட் த ஜாப். ஓகேங்களா? நவ் ஐ கோயிங் டு சேஞ்ச் த நேம் as employee 2. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அகைன் ஐ வாண்ட் டு டு த metadata scanning of the files. metadata scanning of the files பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, go to the file delimited and go to the corresponding folder and then employee 2. Next, and again go to file location. It won't show the files, just to choose. அப்போ employee 2 வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? என்ன டிலிமிட்டர் பார்த்தீங்கன்னா கமா டிலிமிட்டர். கமா சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் கிளிக் த ஹெடர் as 1. இங்கே கிளிக் பண்ணாலே இங்கே வந்துடும், தெரியுதா? இங்கே கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹெடர் 1 வந்துடும். ஜஸ்ட் கிளிக் ஆன் ரெஃப்ரெஷ். இங்கே ப்ரிவியூ பார்த்துக்கலாம் நீங்கள். கரெக்டாக உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எம்ப்ளாயி நம்பரில் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிவ் ஸ்கிப் எம்டி ரோஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு லிமிட், நான் என்ன பண்ண போறேன்னா லிமிட் பண்ண போறேன். லைக் சங்கீதா எவ்வளோ லிமிட் பண்ணலாம்? ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாமா? Okay, sir. 50 எடுத்துக்கலாம். இதுல இருந்து 50 இல்லைனா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ வில் டேக் லைக் 150 எடுத்துக்கலாம், ரவுண்டா எடுத்துக்கலாம், 200 எடுத்துக்கலாம். இங்கே லிமிட் பண்ணிடுறேன். என்னதான் 1600 ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் என்ன எனக்கு என்ன வரும்? எனக்கு வெறும் 200 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் வரும் எனக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுல வந்து லென்த் நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃபால்ட்டா நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆஸ் பர் ETL மேப்பிங் டாக்குமெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், மேப்பிங் டாக்குமெண்ட்ல லென்த் ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு ஒரு மேப்பிங் டாக்குமெண்ட் இருக்கு. சங்கீதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 days எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ETL மேப்பிங் டாக்குமெண்ட் அதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். லென்த் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எம்ப்ளாயி 2 வந்துருச்சு. இப்போ வந்து எம்ப்ளாயி 1ல 1600 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி 2ல எவ்வளவு இருக்கு? எம்ப்ளாயி 2ல எவ்வளவு இருக்கு? 50 இருக்கா? நீங்க லிமிட் பண்ணீங்க. லிமிட் பண்ண நான் 50 லிமிட் பண்ணல. எவ்வளவு லிமிட் பண்ணேன்?
200. 200 பண்ணியிருக்கேன். அப்போ 1600 + 200 எவ்வளவு வரணும்? 1800 வரணும் எனக்கு. ஆனா இதோட கவுண்ட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஐ சீன் சம் வாட் 16 நியர் பார்த்தேன் நான். ஓகேங்களா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ நான் வந்து டேட்டா செட்டை மர்ஜ் பண்ணணும்னா என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும் ஆனந்த்? நான் 2 டேட்டா செட்டை மர்ஜ் பண்ணணும், என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்? இன்டர்வியூல எதுவுமே கொஸ்டின் கேட்டாலே ஆன்சர் பண்ண மாட்டேங்குது போல இருக்கு. நான் 2 டேட்டா செட்டை மர்ஜ் பண்ணணும், என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும் சங்கீதா? யூனைட் சார், யூனைட். பிரதீப் எடுத்து விடுவாங்க, நீ வந்து பின்னாடி ஆன்சர் பண்ணுவீங்க. சார் இல்ல யூனைட் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் அது. ஓகேங்களா? நான் அப்புறம் சொல்றேன் ஆர்கெஸ்ட்ரேஷன் என்னன்னு. ரைட் கிளிக் பண்ணுங்க, just go to row and then main and then row and then go to main. ரோ எதுக்கு யூஸ் பண்ண தெரியுதா? ஒரு ரோ ஐட்ரேட் பண்ணி இன்னொரு காம்பவுண்டுக்கு என்ன ஆகும்னா கொடுக்கும். ஓகேங்களா? மெயின்ன்றது என்ன அர்த்தம்னா ஒரு டேட்டா ஃப்ளோ, ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற டேட்டா வந்து என்ன பண்றோம், அனதர் காம்பவுண்ட் கொடுக்குறோம். தட்ஸ் வை யூசிங் எ மெயின். இப்போ பாத்தீங்கன்னா tUniteல கொடுத்துட்டோம். நான் இன்னொரு காம்பவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். நம்ம ஒரு டைம்லயும் டேட்டா பேஸ் எப்படி இன்சர்ட் பண்ண முடியாதுல்ல. ஒரு டைம் இன்சர்ட் பண்ணிட்டு டிபில கொரி பண்ணி பார்க்க தேவையில்ல. நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, tLogRowன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க டேபிள் ஃபார்மேட்ல டேட்டா இதிலே பார்த்துக்கலாம். இட்ஸ் லைக் கன்சோல் எப்படி அவுட் பார்ப்பீங்களோ அதே மாதிரி இங்கே அவுட் பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு டிவி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு லோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஃபார் டெவலப்பர் பர்பஸ். டெவலப்பர் வந்து என்ன பண்ண இன்சர்ட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, லோட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, tLogRow யூஸ் பண்ணி வாட் எவர் த அவுட்புட் இஸ் கமிங் இந்த tUnite தே கேன் see as a டேபிள் ஃபார்மேட்ல இங்கே பார்த்துக்கலாம். டவுட்ஸ் இருக்கா? இட்ஸ் லைக் கன்சோல் மாதிரி தான். கன்சோல்னா பிரிண்ட் பண்ற மாதிரி, அவ்வளவுதான். என்ன tUniteல அவுட்புட் வருதோ அதை பிரிண்ட் பண்ணி டேபிளா பார்க்க போறோம். ப்ரீவியூ மாதிரி வச்சுக்கலாம். ஃபைன், சூப்பர். ரைட் கிளிக் பண்ணி ரோல போங்க, மெயின் கொடுங்க, கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். அப்போ tUniteல டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு காம்பவுண்ட் பேஜுக்குள்ள போங்க. காம்பவுண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க எடிட் ஸ்கீமா கிளிக் பண்ணுங்க. எடிட் ஸ்கீமா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூ தெரியும். என்ன இஷ்யூ தெரியும்? மேப்பிங் நடந்திருக்கா, மேப்பிங் நடந்திருக்கா? என்ன அமைதியா இருக்கீங்க? மேப்பிங் நடந்திருக்கான்னு கேட்டா அமைதியா இருக்கீங்க எல்லாம். இல்ல நடக்கல. மேப்பிங் நடக்கல. எங்க மேப்பிங் நடக்கல? இன்புட்ல மேப்பிங் இருக்கு, அவுட்புட்ல மேப்பிங் இருக்கா? இல்ல. இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? எத்தனை டேட்டா செட் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம? டேட்டா செட் 7. Who said 7 data sets நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னோம்? எத்தனை டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இது வரையும்? 2. We are used only 2 data sets. Data sets meaning தெரியல, காலம் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே. Data sets are 2 data sets. One is employee 1. இங்க பாருங்க employee 1 டேட்டா செட் இது இருக்கு. employee 2 டேட்டா செட் இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தெரியுதா? அதோட மேப்பிங் இது. employee 1 ஓட மேப்பிங். இது வந்து employee 2 டேட்டா செட்டோட மேப்பிங். சங்கீதா புரியுதா? ஃபைன். Now what's the problem? என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு? இன்புட்ல மேப்பிங் இருக்கு, அவுட்புட் மேப்பிங் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணா என்ன அது காப்பி ஆல் ஆஃப் த காலம்ஸ் ஃப்ரம் தி இன்புட் ஸ்கீமா டு அவுட்புட் ஸ்கீமா. ஓகேங்களா? மேப்பிங் பண்ண என்ன ஓகே கொடுங்க. மேப்பிங் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க. you would like to propagate changes கேக்கும். just give on yes. இப்போ அந்த இஷ்யூ போயிடுச்சா? போயிடுச்சா இல்லையா? போயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா just go to run component, clear and then run. That's it. பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா நீங்க இங்கே பாத்துக்கலாம். நீங்க கேட்கலாம் ஏன் வந்து டேபிள் ஃபார்மேட் சொன்னேன், டேபிள் ஃபார்மேட் வரலன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு நான் சொல்றேன். tLogRow கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா பேசிக் ஃபார்மேட் வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் டேபிள் ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்க. இப்போ திருப்பி போய் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு just give run. ரன் கொடுங்க. everything will show like a table format. ஆனந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கா? டேபிள் ஃபார்மேட்ல டேட்டா நீங்க பாத்துக்கலாம். இங்கே நீங்க சும்மா பாத்துக்கலாம். ஒரு வாட்டியும் போய் லோட் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. கரெக்டா? தேவைன்னா லோட் பண்ணுங்க, டிவி லோட் பண்ணுங்க. தேவையில்லாம டிவி லோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு டவுட், tUniteல ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்களா? நான் ஃபைல் இன்புட் ஆக்சுவலா காமனா இது ஒன்று தான் வருது. ஏன் கொடுத்தேன் நான்? கொடுக்கவே இல்லையே. இதை சொல்றீங்களா? அங்க ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்களா? ஒன் டைம் தான் வரணுமா இல்ல ரெண்டு தடவை? ஆல் ஃபைல்ஸ் எங்க கொடுத்தேன் நான்? கொடுக்கலையே. ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கவே இல்லையே. நடுவுல ரெண்டாவது ஆரம்ப கொடுத்தீங்களா? ஆமா, இங்க மேப்பிங் ஃபுல்லா இந்த இன்புட் 2 டேட்டா செட் மேப்பிங் காமன் மேப்பிங் இதுங்க. அப்படியே மேப்பிங் வந்து காப்பி ஆகும், அவ்வளவுதாங்க. மேப்பிங் தாங்க.
இப்போ 2 டேஸ் டேட்டா செட்லயும் வேற காலம் நேம்ஸ் இருந்தாலும் மேப்பா நான் சொன்னேன் ஸ்கீமா ஷுட் பி சேம். ஸ்கீமா புரியுதா உங்களுக்கு? ஓகே ஸ்கீமா வேணா இங்க ஸ்கீமா சேமா இருக்கணும், அப்பதான் வந்து யுனைட் பண்ண முடியும். டிஃபரெண்ட் ஸ்கீமா அது ஆகாது. ஆமா, நீங்க யூனியன் போடுறீங்க, நீங்க கொரியில் யூனியன் போடுறீங்க, ஒரு டேட்டா செட்ல வந்து வேற ஒரு காலம் நேம் இருக்கு, இன்னொரு டேட்டா செட்ல வேற காலம் நேம் இருக்கு, அப்ப 2 யூனியன் ஆகுமா? நோ. அப்பதான் அது மாதிரி தான் இதுவும் யுனைட்டட் தான். ஆனந்தராஜ் கொஸ்டின் புரியல எனக்கு, ஒன்றும் புரியல. அவர் என்ன கேட்க வரான்னு தெரியல. ஏதோ நான் காய் பண்ணன்றாரு. என்ன காய் இல்ல பண்ணல? இதான் இப்ப நீங்க பண்ணீங்கல்ல டி ஃபைல் இன்புட் டீலிமிட்டர்ல வச்சு பண்ணீங்கல்ல டூல் வச்சு, ஒன் டைம் வருது, அப்புறம் 2 தடவையும் வரணுமான்ற மாதிரி டவுட் வந்துச்சு எனக்கு. டி ஃபைல் இன்புட் டீலிமிட் ஒன்லயே வச்சு ஒருத்தர் பண்ணணும், டி ஃபைல் இல்ல அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, ரெண்டுமே சேம் ஸ்கீமா தான். ஒரு கொண்டு கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி தரலாம், நீங்க சிங்க் காலம்ஸ் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆயிடும். இங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சங்கீதா ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் சோர்ஸ் 1ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சோர்ஸ் 2ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஃபைனலா வந்து எனக்கு அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டயராம் பார்த்து சொல்லலாம். ஓகே. 16910 ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா செட்ல இருக்கு. ரெக்கார்ட்ஸ் ஓகே. செகண்ட் ஒன்ல 200. ஏன் 200 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு? பிகாஸ் நம்ம 200 தான் லிமிட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டோட்டலா மெர்ஜ் ஆகி 17110. கவுண்ட் கரெக்ட்டா வருதா? கரெக்ட். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுதா? டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுதான் கேட்டேன் நான். இல்ல எதுவும் இல்ல. tUnite வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணாது. ஓகேங்களா, என்ன இருக்கோ அப்படியே மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஃபைன். we will stop here itself. ஓகேங்களா, இந்த காம்பவுண்ட் வந்து யாரா டவுட் இருந்தா கேட்டுங்க. எப்படின்னா சும்மா ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த காம்பவுண்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கு. ஒரு வாட்டி டெவலப்பர் ஓபன் பண்ணி காமிக்கிறது வேஸ்ட் ஆகும். நான் இங்கே காமிச்சிருவேன். உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், DBH கனெக்ட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு டவுட் இல்ல. நீங்க அப்புறம் நாய்ஸியா இருக்கு. ஒரே செகண்ட் வரேன் இருங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்ப கேளுங்க உங்களுக்கு